வணக்கம் அனைவருக்கும். இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவரேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டைப் 1, டைப் 2 ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கான செஷன்ல டைப் 3 அண்ட் டைப் 4 அண்ட் டைப் 5 தான் பார்க்க போறோம். ஸோ இந்த செஷனோட நம்ம வந்து ஆவரேஜ் அதாவது சராசரி கணக்குகள நம்ம முடிச்சிடலாம். இது இல்லாம சராசரி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அரித்மெட்டிக் மீன் சொல்லிட்டு இருக்குமே, அதுல இருக்கிற நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது அது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன்ல இருக்கிறது எல்லாமே நம்ம அதுல பார்த்துருவோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இருக்கிற 3 டைப் நம்ம பார்த்துட்டு இந்த செஷனை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் லென்த்தியான வீடியோவா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டைப் 1, டைப் 2 பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுங்க. ஆவரேஜ் அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது சராசரி அப்படிங்கிறது உறுப்புகளின் கூடுதல் டிவைடட் பை உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு வகுப்பில் 5 மாணவர்கள் டைப் 3ல இருக்கிற சம்ஸ் உங்களா மதிப்பெண் தேர்வு அது ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ்பா. ஒரு வகுப்பு தேர்வில் 5 மாணவர்களின் சராசரி 39.20 ஆகும். அவர்களின் 3 பேரின் சராசரி 41 எனில் மீதமுள்ள 2 மாணவர்களின் சராசரி என்ன? அப்போ 5 மாணவர்களோட சராசரி இங்க பாருங்க, 5 பேரோட சராசரி எவ்வளவு சொல்றாங்க? 39.2ன்னு சொல்லிட்டாங்க. 5 மாணவர்களோட சராசரின்ட்டாங்க. அப்போ 5 மாணவர்களோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருக்கும்? கூட்டுத்தொகை சம் எவ்வளவா இருக்குப்பா? சராசரியையும் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனையும் பெருக்கிறதா? எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அப்ப 5 பேரோட கூட்டுத்தொகை 39.2 பெருக்கல் 5ஆல பெருக்கினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப என்ன வரும்பா? 39 பெருக்கல் 5 எவ்வளவுப்பா? எவ்வளவு சாமி? 1150 150 ஒரு 45 எவ்வளவு? 195ஆ? 39ஆல நம்ம 392ஆல 5 பெருக்கி ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஒரு 0க்கு 0 மீதி 1 45 46க்கு 6 மீதி 4 15 19. ஓகேங்களா? அப்போ 196. அப்போ 5 மாணவர்களோட சராசரி வந்து 39.2னா 5 மாணவர்களோட கூட்டுத்தொகை 196. ஓகேங்களா? 196. இப்போ 4 மாணவர்களோட கூட்டுத்தொகை என்ன சொல்றாங்க? 3 மாணவர்களோட சராசரி 41 சொல்றாங்களா? அப்போ 3 மாணவர்களோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருந்திருக்குப்பா? 41 பெருக்கல் 3 எவ்வளவுப்பா? 3 12. அப்போ 123. அப்போ இது வந்து 3 மாணவர்களோட சராசரி. இது வந்து 5 மாணவர்களோட கூட்டுத்தொகை. அப்போ மீதி இருக்கிற 2 பேரோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருந்திருக்குப்பா? 2 பர்சன்ஸோட கூட்டுத்தொகை எவ்வளவா இருந்திருக்கும்? அப்ப 196ல இருந்து 123 போச்சுன்னா மீதி எவ்வளவுப்பா? 3 9ல இருந்து 2 போச்சுன்னா 7. அப்ப 2 பேரோட கூட்டுத்தொகை 73. அப்ப 2 பேரோட சராசரி என்னவா இருக்கும்? கூட்டுத்தொகை 73 டிவைடட் பை 2. அப்ப எவ்வளவுப்பா வரும்? 33 மீதி 1 6.5 36.5. ஆப்ஷன் பி சரியான. ரொம்ப ஈஸி தான். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 100 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்திற்கு பெறப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் 25 ஆகும். எத்தனை பேர்? மொத்தம் 100 பேர். மற்றொரு 50 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் அதே பாடத்தில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 70 ஆகும். 2 வகுப்புகளில் மாணவர்களை சேர்த்து பார்க்கும்போது அவர்கள் பெற்ற சராசரி மதிப்பெண். 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 குரூப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. இது வந்து கிளாஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்கு நான் சொல்றேன். இது கிளாஸ் 1, இது வந்து கிளாஸ் 2. 2 பேருமே ஒரே சப்ஜெக்ட் தான் எழுதுறாங்க. இப்ப செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்ற மாதிரி ஒரே சப்ஜெக்ட் தான் எழுதுறாங்க. பட் இந்த கிளாஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேரா? 100 பேரா. இந்த கிளாஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இன்னொரு கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 பேர் மொத்தம். இங்க 100 பேரு, இங்க 50 பேர். இங்க 100 பேர் இருந்த அந்த சப்ஜெக்ட் எவ்வளவா? ஆவரேஜ் எவ்வளவா? ஆவரேஜ் எவ்வளவுப்பா? 25. இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவாப்பா? இவங்களோட ஆவரேஜ் 70. அப்போ மொத்தம் எவ்வளவா இருக்கும்? சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? அதாவது இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் n. ஓகேவா? அப்போ சம் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் எண்ணி மல்டிபிள் பண்றதா இருக்குமா? அப்ப 25 பெருக்கல் 100 எவ்வளவுப்பா? 2500. கிளாஸ் 1ல அவங்க மொத்தம் 100 பேர் எடுத்த மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா 2500. அதுவே பாத்தீங்கன்னா கிளாஸ் 2ல இங்க எவ்வளவா இருக்கும்? 50 பெருக்கல் 70 3500. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? மொத்தமா சேருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தமா சம் எவ்வளவா இருக்கும்? 2500 ஒரு 3500 4000 5000 6000.
6000. அப்போ மொத்தம் 6000னா அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன கேட்கறாங்க, அவர்களோட சராசரி என்னன்னு கேட்கறாங்க. அப்போ மொத்த சராசரி எவ்வளவா இருக்கும்? மொத்த சராசரி எத்தனை பேர்ப்பா? இங்க ஒரு 100 பேர், இங்க ஒரு 50 பேர், அப்போ 150 பேர். மொத்தம் தானே சொல்றாங்க. அப்போ 2 பேரையும் சேர்க்கணும். இப்போ இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, ஓர் 15 15, 4 15 100, ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ மொத்த சராசரி எவ்வளவு? 40. எங்க இருக்கு? ஆப்ஷன் டி சரியான. புரிஞ்சிருக்கும் ரொம்ப பேசிக்கா இருக்கிற விஷயம் தான். ஓகேவா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கல்லூரியில் G1, G2, G3, G1, G2 மற்றும் G3 ஆகிய 3 குழுக்களில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை முறையே 20, 40, 60 ஆகும். G1, G2, G3 குழுக்களால் பெறப்பட்ட சராசரி மதிப்பெண்கள் முறையே 50%, 60%, 70% ஆகும். அந்த கல்லூரி அனைத்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் என்ன? ரொம்ப ஈஸி தான். அப்போ நம்ம முன்னாடி என்ன சம்ல பார்த்தோம்? G1 அதாவது பாத்தீங்கன்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2 அப்படின்னு நம்ம நானா எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க? அவங்களே சொல்லிட்டாங்க குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1ல எத்தனை பேர் இருக்காங்களா? 20 பேரும். குரூப் 2ல எத்தனை பேர் இருக்காங்களா? 40 பேரும். அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 3ல எவ்வளவு பேர் இருக்காங்களா? 60 பேர் இருக்காங்களா? அவங்களோட சராசரி மதிப்பெண்கள் இப்போ மார்க்கா கொடுக்காம பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே பெர்சன்டேஜ்ல தான் இருக்கு. நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே தூக்கி உள்ள போட்டுருங்க. வேற வேலையே கிடையாது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். இது என்ன எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க? ஆவரேஜ் மதிப்பெண் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரி மதிப்பெண்கள் 50%, 50னே எடுத்துப்போம். நமக்கு சதவீதத்துல கடைசியா வரும்போது நம்ம சதவீதம் மட்டும் போட்டுக்கலாம். இதுல எத்தனை? G2ல 60%, இதுல எவ்வளவுப்பா? 70%. அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? சம் எவ்வளவா இருக்கும்? போட்டுக்கலாமா? சம் எவ்வளவா இருக்கும்? அப்போ 50 பெருக்கல் 100 எவ்வளவு? 50 பெருக்கல் 20 எவ்வளவு? 1000. 40 பெருக்கல் 60 2400. 70 பெருக்கல் 60 எவ்வளவு? 4200. கிளியரா? அப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணலாமா? இது எல்லாத்தையும் சம் பண்ண என்ன வரும்? 3400, 3400 கூட ஒரு 200 கூட்டா 3600, 3600 கூட ஒரு 4000 கூட்டினா 7600. மொத்தம் எவ்வளவு? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேரு, 40 பேரு, 60 பேரு, 60 பேரு ஒரு 60 பேரு, 120 பேர். அப்ப அடிக்கலாமா? அடிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்ப அடிக்கலாமா? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. கிளியரா? அடுத்து இதால அடிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா 6ஆல் 2ஆல் அடிக்கலாமா? 6ஆல் அடிக்கலாமா? 2ஆல் அடிக்கலாமா? உங்க கரெக்டா தானே கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். 40, 60 கரெக்ட் தான். ஓகே. கூட்டுனது சரியா கூட்டியிருக்கேனா? சரியா தான் கூட்டியிருக்கேன். பார்க்கலாம். அப்போ இது 2ஆல் அடிச்சா 6, இதை 2ஆல் அடிச்சா எனக்கு என்ன வரும்? 3 மீதி 1 8 ஒரு 0. ஓகேங்களா? 4 6 6 36, மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி 2 இருக்கும். மீதி 2 இருக்குமா? மீதி 2ங்கும்போது 3 18, மீதி எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். 33.33% போகும். அங்க 33.33% அப்படிங்கிறது அது அப்போ வந்து 63.33% அப்படிங்கும்போது நம்ம அப்ராக்சிமேட்டா ஆப்ஷன் டில இது இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் மேபி. இங்க வந்து அப்ராக்சிமேட்டுங்கிற வார்த்தை கொடுக்கலினாலும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் இங்க ஆப்ஷன் டில 64ன்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுனாலும் நம்ம 63 தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 63.6க்கு மேல போயிட்டா அதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா எடுக்கும்போது 64ன்னு எடுப்போம். அதுவே 63.5க்கு குறைவா இருந்துச்சுன்னா நம்ம 63ன்னு எடுப்போம். ஓகேவா? இதுதான் அப்ராக்சிமேஷன்ல ஒரு பெரிய டிஃபிகல்டிஸா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் இதுதான் நமக்கு 63க்கு மேல இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் டி தானே, போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான். அப்போ இதுவும் ஒரே மாதிரி சம் தான், இதுவும் ஒரே மாதிரி சம் தான். கிளியராப்பா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 18 மாணவர்களின் தேர்வில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 16 ஆகும். அதே சமயம் அந்த வகுப்பில் உள்ள மொத்த 30 மாணவர்களின் சராசரி 18.1 ஆகும். அந்த வகுப்பில் உள்ள மாணவிகள் பெற்ற சராசரி என்ன? சூப்பர். ஓகே. ஸோ அந்த கிளாஸ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா எத்தனை மாணவர்கள் மாணவிகள் 2 பேரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, இங்கிலீஷ் அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கவனமா கொஸ்டின் நல்லா கவனமா ரீட் பண்ணிருப்பா. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல மாணவர்கள்னு வந்தா நம்ம வந்து என்ன நினைப்போம்? ஆண்களை தான் குறிக்குதுன்னு நினைப்போம். ஆனா இங்க வார்த்தையில எப்படி வரணும் அப்படின்னா மாணவ மாணவிகள்னு வரணும். ஓகேங்களா?
ஸோ இங்க 18 மாணவர்கள் அப்படிங்கும்போது நம்ம பாய்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன தெளிவா தெரியணும் அப்படின்னா, அப்போ 30 மாணவர்கள் 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா? 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுல பாய்ஸ் எத்தனை, கேர்ள்ஸ் எத்தனை? பாய்ஸ் பத்தி சொல்லிட்டாங்க. எவ்வளவு சார் பாய்ஸ்? இந்த புரிஞ்சு தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்போ பாய்ஸ் எத்தனை பேராப்பா? பாய்ஸ் வந்து ஒரு 18 பேரா. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் தான் இருப்பாங்க? ஓகேவா? அப்போ 30 பேர்ல பாய்ஸ் 18 பேர்னா மீதி 12 பேர் கேர்ள்ஸா இருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? 18 மாணவர்களின் சராசரி 16ஆம்ப்பா. அப்போ 18 மாணவர்களோட சராசரி 16ஆம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 30 மாணவர்களோட, அப்போ டோட்டலா 30 மாணவர்களோட சராசரி எவ்வளவு சொல்லிட்டாங்க? எவ்வளவு சொல்லிட்டாங்க? 18.1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30 மாணவர்களோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? 18.1 பெருக்கல் 3ன்னு வருமா? அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு புள்ளி எடுத்துட்டு 181 3ஆல பெருக்கணும்னா 1 3 3 24க்கு 4 மீதி 2 1 3 3 3 1 5. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல மொத்தம் இருந்த ஸ்கூல்ல ஆவரேஜ் எவ்வளவு, அதாவது சம் எவ்வளவுன்னா 543. ஆனா பாய்ஸோட சம் எவ்வளவு? இது வந்து n, இது வந்து ஆவரேஜ். அப்போ பாய்ஸ் எவ்வளவா இருக்கும்? 18 பெருக்கல் 16ஆல பெருக்கலாம். 6 பெருக்கல் 8 எவ்வளவுப்பா? 48க்கு 8 மீதி 4 ஓர் 6 ஓர் 8 14 14 ஒரு 4 18க்கு 8 மீதி 1 ஓர் 1 2 288. அப்போ டோட்டலா சம் எவ்வளோ? 543. அதுல பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸோட சம் மட்டும் 288 அப்படிங்கும்போது கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 13ல இருந்து 5 8 போச்சுன்னா 5, 13ல இருந்து 5 8 போச்சுன்னா 5, மீதி 4ல இருந்து 2 போச்சுன்னா 2. அப்போ 255. அப்போ இவங்களோட கேர்ள்ஸோட சம் எவ்வளவுனா 255. இப்போ என்ன கேக்குறாங்க? மாணவிகள் பெற்ற சராசரி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ சராசரி அப்படின்னால நம்ம என்ன எடுப்போம்? ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் எவ்வளவுப்பா? 255. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ்ல? 12 ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இதை அடிச்சோம்னா நமக்கு சராசரி கிடைச்சிடும். போடலாமா? போடலாம். பாருங்க, 12ஆலே அடிங்க, 2ஆல அடிக்காதீங்க. ஒரு 12 12, 2 12 24 சாமி. மீதி 1 இருக்குமா? 1ங்கும் போது 15ஆ மாறிடும். ஓர் 15 15. மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி பாத்தீங்கன்னா 15 12 போச்சுன்னா 15ல 12 போச்சுன்னா மீதி 3 30 ஆயிடும். அப்போ 2 12 24, மீதி 5 இருக்கும். அப்போ 21.25. ஆப்ஷன் ஏ சரியான. மேக்சிமம் நீங்க இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க, போதுமானதா இருக்கும். கிளியரா? சிம்பிள் தான். நான் அதை தான் சொல்றேன் இல்லையா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த ஃப்ளோ சார்ட் இந்த ஆரோ மார்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நீங்க அதெல்லாம் போடணுன்ற அவசியமே கிடையாது. அழகா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கிளியரா? அப்போ ஆவரேஜ் என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆவரேஜ் தான் அவன் கொஸ்டின்ல கேட்கலாம். கிளியரா? புரியும் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 40 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் பையன்கள் மற்றும் மாணவிகள். சூப்பர்ப்பா. பையன்கள் மற்றும் மாணவிகள். ஓகேங்களா? சோ பையன்கள் அப்படிங்கறது நம்ம மாணவர்கள், பாய்ஸ் பாரு. இது பாய்ஸ், இது வந்து கேர்ள்ஸ். எவ்வளவு சொல்லிருக்காங்க? 7:3ன்னு சொல்றாங்க. அப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மொத்தம். இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்ல அதே மாதிரிதான் இன்னும் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். பாய்ஸோட ரேஷியோ, கேர்ள்ஸோட ரேஷியோ. ஓகேவா? அப்போ பாய்ஸோட ரேஷியோ, கேர்ள்ஸோட ரேஷியோ. பாய்ஸோட ரேஷியோ எவ்வளவு சொல்றாங்க? 7 ரேஷியோ. கேர்ள்ஸோட ரேஷியோ 3 ரேஷியோ. சார் இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா? அப்ப இந்த ரேஷியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்றதுனா கன்வெர்ட் பண்ணி உங்களால போடுங்க, வரும் தான், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஹோல் நம்பர்ஸா இருக்கு இல்லையா? 7 3ன்னு. அப்ப நான் அதையே வச்சுக்கிறேன். அப்ப என்ன சொல்றாங்க? பையன்களின் சராசரி 65ன்னு சொல்றாங்க. ஓகேவா? மாணவிகளின் சராசரி 72ன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு? முழு வகுப்பின் சராசரி என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணலாமா? இங்க பாருங்க, 7 பெருக்கல் 65 எவ்வளவு? 420 ஒரு 35, 420 ஒரு 35, 455. ஓகேவா? 72 பெருக்கல் 3 எவ்வளவுப்பா? 6 21 216.
அப்போ பாய்ஸோட சம்மு கேர்ள்ஸோட சம்மு. அப்போ ரெண்டு பேருமே கூட்டினா எவ்வளவு இருக்கும் டோட்டலா? ரெண்டையும் கூட்டினா 11க்கு 1 மீதி 1 2 7 7 4 1 6 671. அப்போ டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம டோட்டலா 40 பேர் எடுத்தோம்னா அவ்வளவுதான், தலையெழுத்து முடிஞ்சு போயிடும். என்ன எடுக்கணும்? பாய்ஸை நம்ம 7ஆல தானே மல்டிபிள் பண்ணிருக்கோம், கேர்ள்ஸை நம்ம 3ஆல தானே மல்டிபிள் பண்ணிருக்கோம். அப்போ இதுதான் உங்களோட எண். இது வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். இது வந்து ஆவரேஜ். ஓகேவா? அப்போ எண் என்னவா இருக்கும்? எண் வந்து 3 + 3 + 7 10. அப்போ 10ஆல டிவைட் பண்ணணும். நீங்க 40ஆல டிவைட் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேஷியோல கூட்டுட்டாப்பா, அதனால. இல்ல சார் 40 ஸ்டூடெண்ட்ஸ் நான் 7 ரேஷியோ அப்படிங்கும்போது 28 சார். இது எவ்வளவு சார்? இது வந்து 12 சார் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? 28ஐயும் 65 பெருக்கி பெரிய நம்பரா வரும். 12 72 பெருக்கி பெரிய நம்பரா வரும். இது ரெண்டையும் நீங்க சம் பண்ணி எதால வகுக்கணும்? இந்த 40ஆல நீங்க வகுக்கணும். பட் இங்க தேவையில்லை. இல்ல நம்ம எந்த நம்பரால எடுத்திருக்கோம்? 7 3 தான் எடுத்திருக்கோம். ஸோ தட் நம்ம வந்து இதை எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ரேஷியோல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 10ஆல டிவைட் பண்ணனா நமக்கு என்ன வரும்? அப்போ 10ஆல டிவைட் பண்ணா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 67.1. எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ சரியான. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் புரியலன்னா திருப்பி பாருங்க, கண்டிப்பா புரியும். பாருங்க, கொஸ்டின் பார்க்கதாப்பா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இதுவே போதுமானதா? இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பியோ இல்ல டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா இதுவே மோர் தென் இனஃப் தான். பட் நம்ம இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு டெப்தா எடுத்துட்டு வரோம், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ பாருங்க, 5 மாணவர்கள் கொண்ட ஒரு குழு ஒரு தேர்வை எழுதியது. மற்றொரு மாணவர் பின்னர் தேர்வு எழுதி அந்த குழுவில் சேர்ந்தார். ஓகே ஃபைன். ஒரு 5 பேர் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. சடனா இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த தேர்வு எழுதி அந்த குழுவோட ஜாயின் பண்றாரு. ஓகே ஃபைன். அவருடைய மதிப்பெண்களை சேர்த்த பிறகு அக்குழுவின் சராசரி மதிப்பெண்கள் 2 மதிப்பெண் அதிகரித்தது. அந்த மாணவரை சேர்க்காத போது இருந்த சராசரியை விட அந்த மாணவரின் டேஷ் மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றிருப்பார். எப்படி கொஸ்டின் வந்து ட்விஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாருங்க. இப்போ 5 மாணவர்கள் இருக்காங்க. நல்லா உங்களுக்கு ஆவரேஜ்ல நல்ல கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அந்த 5 பேரோட ஆவரேஜ், அந்த 5 பேரோட ஆவரேஜ நான் எனக்கு என்னன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த 5 பேரோட ஆவரேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 5 பேர் வந்து சேர்ந்து எழுதினாங்கன்னா அப்போ அந்த 5 பேரோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? ஆவரேஜையும் எண்ணையும் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜ் எவ்வளவு? எக்ஸ். அப்போ 5 பெருக்கல் எக்ஸ் 5x. இதுதான் அந்த 5 மாணவர்களோட சம்மு. இப்போதைக்கு எனக்கு 5 மாணவர்களோட சம்மு 5x எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? புதுசா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றான். புதுசா இன்னொரு மாணவர் எழுதி அந்த தேர்வை எழுதி உள்ள வந்து ஜாயின் பண்றாரு. ஓகேவா? அப்போ உள்ள வந்து ஜாயின் பண்றாரு. ஓகேங்களா? சோ அப்போ முன்னாடி வந்து 5x இருந்தது. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? அந்த மாணவர் வந்துட்டா அப்படி அப்படின்னா சராசரியில சராசரி மதிப்பெண் 2 அதிகரிக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சராசரி மதிப்பெண் என்னப்பா? எக்ஸ். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டானா 2 அதிகமாகுது. அப்போ முன்னாடி 10ன்னு இருந்தா இப்போ 12 அதிகமாகும். முன்னாடி 20 இருந்தா 2 அதிகரிச்சு 22 ஆகும். அப்போ முன்னாடி எக்ஸ் இருந்தா இப்போ எவ்வளவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 2வா இருக்குமா? அதிகரிக்குதா? அவன் அதிகரிக்குதுன்னு தான் சொல்லியிருக்கான். அதனால எக்ஸ் பிளஸ் 2. அப்போ இது பாத்தீங்கன்னா இது எந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ்? 6 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்து வந்துட்டா இல்லையா? ரொம்ப முக்கியமானது 6 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ். அப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளவா இருக்கும்? சம் எவ்வளவா இருக்கும்? 6 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? எவ்வளவா இருந்திருக்கும்? 6 ஸ்டூடெண்டோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? 6 பெருக்கல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் என்னது? எக்ஸ் பிளஸ் 2வா? 6 எக்ஸ் பிளஸ் 2. இதுதான் சம்மு. ஓகேவா? அப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸோட சம்மு 6x பிளஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளோ? 5x. ஓகேவா? அப்போ அந்த மாணவரை சேர்க்காத போது அப்போ பாருங்க, அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இதை கொண்டு போய் உள்ள மல்டிபிள் பண்ணா நமக்கு 6x பிளஸ் 12 அப்படின்னு இருக்கும்.
அப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளவா 6x பிளஸ் 12. 5xோட 5 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளவா 5x. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அந்த மாணவர் சேர்க்காத போது இருந்த சராசரி மதிப்பெண்ணை விட அந்த மாணவர் எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாருன்னு கேக்குறாங்க. அப்போ 5x அப்படிங்கிறது இப்போ எப்படின்னா இப்போ இதுக்கு நல்லா தெளிவா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் சாமி, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது இப்போ எப்படின்னா இப்போ 10 பேர் இருக்காங்க, 10 பேரோட ஆவரேஜ் சம் பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கிறேன். 8 பேரோட ஆவரேஜ் நான் 95ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்ப கடைசியா 2 பேர் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த 2 பேரோட சம் எவ்வளவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மொத்தமா இருந்த இந்த 100ல இருந்து இந்த 95 போச்சுன்னா மீதி 5ன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? நம்ம அப்போ 5ன்னு நம்ம எடுத்துப்போமா? அப்போ இந்த 2 பேரோட அப்ப எப்படி கெடுக்கிறோம்? அப்போ இந்த 100ல இருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த 100ல இருந்து 95 மைனஸ் பண்ணாதானே இந்த புதுசா வந்த 2 பேரோட மதிப்பெண் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் அப்போ பழைய அதாவது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஆட் பண்ண அந்த 6x பிளஸ் 12 அப்படிங்கிறதுல இருந்து இந்த பழைய சம் எவ்வளவு 5 பேரோட சம் 5x நம்ம மைனஸ் பண்ணலாம், நமக்கு கிடைச்சிடும். அப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? x பிளஸ் 12 இருக்குமா? ஓகேவா? இது என்ன வரும்? x பிளஸ் 12. x பிளஸ் 12 அப்படிங்கிறது இப்ப என்ன சொல்றாங்க, கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா அந்த மாணவரை சேர்க்காத போது இருந்த மதிப்பெண் சராசரி மதிப்பெண். ஐயா சாமி சராசரி மதிப்பெண் எவ்வளவுப்பா? சராசரி மதிப்பெண் எவ்வளவுப்பா? எக்ஸ். எக்ஸ் சராசரி மதிப்பெண்ணை விட அந்த மாணவர் எவ்வளவு, அந்த மாணவரோட மதிப்பெண்ணு கேட்டா அந்த கடைசியா வந்து ஜாயின் பண்ணார் பாத்தியா, அவரோட மார்க் எவ்வளவுன்னா எக்ஸ் பிளஸ் 12. எனக்கு இன்னுமே உண்மையான இந்த எக்ஸோட வேல்யூ தெரியல. அந்த கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா அந்த மாணவரை சேர்க்காத போது இருந்த சராசரி மதிப்பெண்ணை விட அந்த மாணவர் எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காரு, எவ்வளவு அதிகமா எடுத்திருக்காரு. இதுதான் புதுசா வந்தவரோட மார்க் எக்ஸ் பிளஸ் 12. முன்னாடி இருந்த சராசரி எவ்வளோ? எக்ஸ். அப்போ இப்ப எவ்வளவு இருக்கு? எக்ஸ் பிளஸ் 12. அப்போ எவ்வளவு அதிகமா இருக்கு? இப்ப பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்க சராசரி மதிப்பெண் 2 அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி போட்டோம்? எக்ஸ் பிளஸ் 2ன்னு போட்டோமா? இங்க எக்ஸ் பிளஸ் 12 இருக்கு. அப்போ எவ்வளவு மதிப்பெண் சராசரியோட எவ்வளவு மதிப்பெண் அதிகமா இருக்கு? எவ்வளவு மதிப்பெண் அதிகமா இருக்கு? 12 மதிப்பெண் அதிகமா இருக்கு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். நல்ல கேள்விப்பா, குவாலிட்டியான கொஸ்டின். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க, புரியல திருப்பி பாருங்க, கண்டிப்பா புரியும். கிளியரா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மாணவர் 5 பாடங்களில் பெற்ற சராசரி மதிப்பெண் எவ்வளவு? 75. 5 பாடத்துல 75 எடுத்துக்கிறார். முதல் 2 பாடங்கள்ல 65, கடைசி 2 பாடங்கள்ல 85 சராசரியா எடுக்கிறார். அப்போ 3வது பாடத்துல எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருப்பார்? இது ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல கான்செப்ட். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்குப்பா. இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த். மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த 5 சப்ஜெக்ட்ல இந்த 5 சப்ஜெக்டோட மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா சம் ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 75. 5 பாடங்களோட சராசரி 75. அப்ப 5 பாடங்களோட சம் எவ்வளவா இருக்கும்? n வந்து 5 பாடம் தானே, 5 பாடம். அப்போ சம் எவ்வளவா இருந்திருக்கும்? சம் எவ்வளவா இருக்கும்? 75 பெருக்கல் 5 எவ்வளவு? 350. 350 ஒரு 25, 375. 375. அப்போ சம் எவ்வளவு? 375. ஓகேவா? இப்போ முதல் 2 பாடத்தோட சராசரி எவ்வளவு சொல்லிட்டாங்க? முதல் 2 பாடத்தோட சராசரி 65ன்னு சொல்லிட்டாங்க. முதல் 2 பாடத்தோட சராசரி 65. அப்போ இது வந்து ஆவரேஜ். முதல் 2 பாடத்தோட சராசரி ஆவரேஜ். n எவ்வளவு? n வந்து 2 பாடம். அப்போ முதல் 2 பாடத்தோட சம் எவ்வளவா இருக்கும்? 130 இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி 2 பாடம். கடைசி 2 பாடம் என்னது? 4, 5. அதோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க? அதோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க? 85ன்னு சொல்றாங்க. எத்தனை பாடம்? 4, 5. அப்போ மொத்தம் எத்தனை பாடம்? 2 பாடம். அப்போ 85 பெருக்கல் 2 எவ்வளவுப்பா? 160 ஒரு 10, 170. அப்போ இவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்? இந்த 3வது இருக்கிற இந்த பாடம் எவ்வளவுன்னு கொஸ்டின்ல கேட்கிறான். பட் நமக்கு கொஸ்டின்ல தெரியும் என்னப்பா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா மொத்தம் 5 பாடத்தோட ஆவரேஜ், மொத்தம் 5 பாடத்தோட சம் எவ்வளவு? 375. நமக்கு ஃபர்ஸ்ட் 2 பாடம் தெரியும், லாஸ்ட் 2 பாடம் தெரியும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவுப்பா? 130 பிளஸ் ஒரு 170, 300.
அப்போ மொத்தமா எவ்வளவு இருக்கா? மொத்தமா 375. மொத்தமா 375. மொத்தம் 5 பாடத்தோட சம் எவ்வளவு? 375. அதுல முதல் 2 பாடம் கடைசி 2 பாடத்தை சேர்த்தா எனக்கு எவ்வளவு இருக்கா? 300 வந்துருச்சாம். அப்போ மூணாவதா இருக்க பாடம் எவ்வளவா இருந்திருக்குப்பா? 375 300 போச்சுன்னா 75 இருக்கும். அப்போ மூணாவது பாடம் எவ்வளவு? 75 மார்க். அதை தான் அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஓகேவா சாமி? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஒவ்வொரு சமயம் நான் ஆவரேஜ் என்ன சம்முன்னு உங்ககிட்ட எழுதிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 சம்மாவது போட்டாதான் உங்களுக்கு புரியும். 4 ஒரு 10 சம்மு பார்த்து ஒரு 4 சம் கைப்பட அவங்களே சம்ம சால்வ் பண்ணாதான் தெரியும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்ல வந்து ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே ஓகே ஃபைன் இப்படிதான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். எல்லாருக்கும் ஆனதா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனமா பார்த்து கிளியரா? புரியலன்னா திருப்பி பார்த்துக்கோ. ஒவ்வொரு சம்முக்கு அடுத்தடுத்த வார்த்தை புரியலன்னா திருப்பி பார்த்துக்கோ. அதுதான் என்னால சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு வகுப்பில் 35 மாணவர்களின் சராசரி 63. அப்போ 35 மாணவர்கள் இருக்காங்க. n இன்டு ஆவரேஜ் எவ்வளவுப்பா? n இன்டு ஆவரேஜ் சம். அப்போ என்னங்கிறது 35 ஸ்டூடெண்ட்ஸா? 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் எவ்வளவு? 63. 35 பெருக்கல் 63 பெருக்கல் நமக்கு எவ்வளவு வரும்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சராசரியாக 85.5 மதிப்பெண் பெற்ற மேலும் 2 மாணவர்கள் இவர்களுடன் சேர்க்கப்பட்டால் அந்த வகுப்பில் புதிய மாணவர்கள் ஒண்ணுமே இல்லை சாமி. ஆல்ரெடி 35 ஸ்டூடெண்ட்ஸோட சராசரி 63 இருக்கு. இப்போ 2 பேர் வந்து ஜாயின் பண்றாங்களா? இந்த 2 மாணவர்கள் வந்து சேர்றாங்களா? ஆனா அந்த 2 மாணவர்களோட சராசரி எவ்வளவா? 85.5. அப்போ புதுசா 2 பேர் வந்து ஜாயின் பண்றாங்களா? அவங்க 2 பேரா 2 பேரோட ஆவரேஜ் 85.5. அப்போ அந்த 2 பேரோட சம் எவ்வளவா இருக்கும்? அந்த சம் கூட இந்த சம்ம ஆட் பண்ணி மொத்தம் எவ்வளவு பேரு? இங்க ஒரு 35 பேரு, இங்க ஒரு உள்ள வந்துடுறாங்களா 2 பேர். அப்போ 35 பிளஸ் 2 37. அப்போ டோட்டல் எவ்வளவு? 37 பேரு. சம் எவ்வளவு? இங்க இருந்து வர்ற சம்மையும் இங்க இருக்கிற சம்மையும் நம்ம கூட்டணும். ஓகேவா? அப்போ 25ஆல 63 பெருக்குனா எவ்வளவு வரும்? 25ஆல 63 பெருக்குனா என்ன வரும்? 3 15க்கு 5 மீதி 1 6 30 66 30 36 37க்கு 7 மீதி 3 12 15 1575. அதுவே இதால இதை பெருக்குனா 85னா 170 வருமா? 170 171. கரெக்டாப்பா? 170 171. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா எவ்வளவு வரும்? 5 பிளஸ் 1 6, 7 பிளஸ் 7 14க்கு 4 மீதி 1. மீதி 1 மீதி 1 மீதி 1ங்கும்போது எவ்வளவு வரும்? 7 1. ஓகேவா? அப்போ 1746 டிவைடட் பை 37 அடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வரும். அடிக்கலாமா? அடிக்கிறது தான் கஷ்டம். நம்ம ஒரு 37 பிரைம் நம்பர். ஒரு 37 இங்க எவ்வளவுப்பா இருக்கும்? 5 37 ஒரு 37 37 6 37 எவ்வளவு வரும்? 6 37 6 37 வராது இல்லையா? கரெக்டா பெருக்கிருக்குன்னா அதான் இங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே 171 6 4 மீதி 1 7 1 6 ஒரு 37 37 6 37 எவ்வளவுப்பா? 6ல தான் முடியுது. 6 37 42க்கு 2 மீதி 4. அது ரொம்ப ஜாஸ்தி போகுது. தப்பா எதுவும் பெருக்கி இருக்க போறாங்க. 5 15க்கு 5 மீதி 1 6 5 30 36 36க்கு 36 1 37க்கு 7 மீதி 3 12 12 3 15. கரெக்டா தான் போட்டேன். நூத்தி 171. ஒரு 37 37 5 37 எவ்வளவுப்பா? நம்ம இதுக்கு வர்ற ஆன்சரே போட்டு பார்க்கலாம். 35க்கு 5 மீதி 3
ஓகே, சம்ம சால்வ் பண்ணேன், எனக்கு ஆன்சர் வந்தது. ஒரு 37, ஒரு 35, 35 மீதி 5, 5க்கு 5 மீதி 3, 15, 18 வருது. சரி, இதெல்லாம் இதுல போட்டு பார்க்கலாம். ஒரு 37, 37, 4 37 எவ்வளோப்பா? 4 37, 120, 28, 120, 120, ஒரு 120, ஒரு 28, 148, 174ல 148 போச்சுன்னா எவ்வளோப்பா? 6, 2, 26, ஒரு 6 சேர்த்துக்கலாம். அப்போ எவ்வளோ வரும்? ஒரு 37, 37, 7 37, 49க்கு 9 மீதி 4, எவ்வளோப்பா? 1 7 25, ஓகேவா? அப்போ 7 47, 47 புள்ளி சம்திங், இது 4ல் இருக்குன்னு நினைக்கிறேன், 67 போட்டு வச்சிருக்கேன். சரி பார்க்கலாம், 47 புள்ளி சம்திங்ல வரும். ஸோ பார்த்துக்கோங்க, 47.9 இதுதான் இருக்கும். 47 தான் நீங்க 67 போட்டிருக்கலாம். சரி செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம்ப்பா. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்த டைப் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதுலேயே நிறைய சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த டைப் பாருங்க, சராசரி வயது மற்றும் சராசரி எடை தொடர்பான கணக்கு. வயது கணக்குகள் அப்படிங்கிறது நம்ம தனியா பார்ப்போம். அந்த வயது கணக்குகள்ல இருக்கிற சராசரி, கொஞ்சம் சராசரி ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட் அண்ட் ஆவரேஜ் ஏஜஸ்ல இருந்து சம்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள 14 மாணவர்களின் சராசரி எடை 20 கிலோகிராம் ஆகும். ஒரு மாணவர் வகுப்பில் இருந்து வெளியேறினால் வகுப்பின் சராசரி எடை 2 கிலோகிராம் குறைகிறது. வகுப்பில் இருந்து வெளியேறிய அந்த மாணவரின் எடையை கிலோகிராமில் எழுதுக. பாத்துக்கலாமா? அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பா? மொத்தம் பாத்தீங்கன்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ்பா. 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 14 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆவரேஜ் எவ்வளவா? 20 கிலோகிராமா. அப்போ அவங்க 14 ஸ்டூடெண்ட்ஸோட சம் எவ்வளவா இருக்கும்? 14 n இன்ட்டு ஆவரேஜா? 14 பெருக்கல் 20 எவ்வளவுப்பா? 280. கரெக்டாப்பா? அப்போ 14 ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த கேஜி சம் எவ்வளோ? 280 கேஜி. இதுல ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போயிட்டாராம், ஒரு ஸ்டூடெண்ட் லெஃப்ட் ஆயிட்டாராம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லெஃப்ட் ஆயிட்டார். லெஃப்ட்னா வெளியே போயிட்டார். அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் மொத்தம்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? 14 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போயிட்டா 13 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இப்ப என்னன்னா அவங்க வகுப்போட சராசரி எடை பாத்தீங்கன்னா 2 கிலோகிராம் குறைதான், மைனஸ் ஆகுது. அப்போ 2 கிலோகிராம் எதுப்பா அவங்களோட ஆவரேஜ்? இதுதானப்பா அவங்களோட ஆவரேஜ். அப்போ 20 கிலோகிராம்ல இருந்து 2 கிலோகிராம் குறையுதான். அப்போ எவ்வளவு குறையுதான்? அப்போ 20ல இருந்து 2 போச்சுன்னா 18. அப்போ புது ஆவரேஜ் எவ்வளோ? 18. அப்போ கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? அந்த லெஃப்டான ஸ்டூடெண்ட் எப்போ என்ன வெயிட்டா இருந்திருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 13 பெருக்கல் 8 எவ்வளோப்பா? 13 பெருக்கல் 18 எப்போ எவ்வளோப்பா? 4 மீதி 2, 18, 1 8, 1 3 3 11, 11க்கு 11 13 மீதி 1 2. அப்போ எவ்வளோ? 234. அப்போ இந்த 14 ஸ்டூடெண்டோட வெயிட் 280, அந்த 13 ஸ்டூடெண்டோட வெயிட் 234. அப்போ அந்த ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போனா பாத்தீங்களா, அவன் எவ்வளவு வெயிட்டா இருந்திருப்பான்? அப்போ 280 கிலோ வந்து அவன் வெளியே போன 234 கிலோ தான் வந்திருக்கு. அப்போ 280ல இருந்து 234 போச்சுன்னா அந்த லெஃப்டான ஸ்டூடெண்டோட வெயிட் நமக்கு கிடைச்சிருமா? அப்போ லெஃப்டான ஸ்டூடெண்டோட வெயிட் எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா எவ்வளவா இருந்திருக்குப்பா? 0 6 6ல முடியணும். 6ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும்தான் இருக்கு. ஆப்ஷன் டி 46 கேஜிஸ் வந்து அந்த லெஃப்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீதா, லதா, அப்புறம் மாதுரி ஆகியோரின் வயதுகள் 5:6:3 என்ற விகிதத்தில் உள்ளன. ஓகேவா? யார் யாரு? ஃபர்ஸ்ட் கீதா இருக்காங்க, அடுத்து பாத்தீங்கன்னா லதா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதுரி. இந்த 3 பேரோட வயது விகிதம் பாத்தீங்கன்னா 5:6:3. ஓகேவா? அவங்களோட சராசரி, நல்ல கேள்விப்பா. அவங்களோட சராசரி அப்படின்னா 3 பேரோட சராசரி 42 அப்படின்னா 42னா அப்போ 3 பேரோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? அப்ப அவங்களோட சம் எவ்வளவா இருக்கும்?
மூணு பேரோட சம் ஆவரேஜ் அப்படிங்கிறது 3 பெருக்கல் அவங்களோட ஆவரேஜ் தானேப்பா சம்மு. ஆவரேஜ் 42. 3 பெருக்கல் 42 எவ்வளோ? 120 ஒரு 12 எவ்வளோ? 120 ஒரு 6 126. கரெக்டா? 126. அப்போ இவங்க 3 பேரோட ரேஷியோவா நான் 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இவங்களும் 6 இவங்களும் 6. இப்போ 3 பேரோட சம் எவ்வளோ? 5R 6R பிளஸ் 3R மொத்தம் எவ்வளோப்பா? 11 14 R. கரெக்டாப்பா? 14 ரேஷியோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 126ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 126. அப்போ இதை 7 அடிச்சா 2 14. கரெக்டா? இதை 7 அடிச்சா 1 7 மீதி எவ்வளோப்பா இருக்கும்? 5 இருக்கு 8 56. 1 2 9 2 18. ஸோ ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோ சாமி? ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது 9. இப்போ 126 இயர்ஸா? அப்போ இங்க எவ்வளவா இருக்கும்? 9 இயர். அப்போ ஒரு ரேஷியோ 9 வருஷம் அப்படின்னா யாரு கேட்குறாங்க? லதாவோட வயது என்னன்னு கேட்குறாங்க. லதாவோட ரேஷியோ என்னப்பா? லதாவோட ரேஷியோ 6 ரேஷியோ. ஒரு ரேஷியோ 9னா அப்போ 6 ரேஷியோ எவ்வளவு இருக்கும்? 6 பெருக்கல் 9 எவ்வளோப்பா? 54 வருடங்களா இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? 54 வருடம். ஆப்ஷன் ஏ சரியான. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 35 மாணவர்களின் சராசரி வயது 15 ஆண்டுகள். 35 மாணவர்களோட சராசரி வயது 15. அப்போ அவங்களோட சம் எவ்வளவா இருக்கும்? 35 பெருக்கல் 15. நம்ம இதை கண்டுபிடிச்சோம். 35 பெருக்கல் 15 எவ்வளோப்பா? 350 பெருக்கிடலாமா? 350. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 350ல பாதி எவ்வளோ? 175. 5 2 5 525. கரெக்டா மட்டும் பெருக்கிறீங்க, தப்பா பெருக்கிறீங்கன்னா போச்சு, சம்மு வராது. ஓகேவா? அதுல ஒரு ஆசிரியரின் வயதை சேர்க்கும் போது சராசரி ஒரு வருடம் அதிகரிக்குதாம்பா. அப்போ என்ன சொல்றாங்க? இது கூட யாரு? டீச்சரோட ஏஜ ஆட் பண்றாங்க. டீச்சரோட ஏஜ ஆட் பண்றாங்க. அவங்களது ஆட் பண்ணா அப்போ எவ்வளவு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா? எவ்வளோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 15ன்னு இருந்தது, இப்போ 16ன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ எத்தனை பேர் ஒரு டீச்சர் சேர்ந்துடுறாங்களா? ஆல்ரெடி 35 ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு வாத்தியார் சேர்ந்துறாரு. அப்போ 2 சேர்த்தா 36. 35 பிளஸ் 1 36. 15 பிளஸ் 1 ஏன் போட்டேன் அப்படின்னு கேட்டா ஒரு வருடம் தான். இதுவே 2 வருடம்னா 2 வருடம் போட்டிருப்பேன். அப்போ 36 பெருக்கல் 16 எவ்வளோப்பா? பெருக்கலாமா? 36ஐயும் 16ஐயும் பெருக்கலாம் 6. அப்போ 6ன்னு முடியணுமா? ஓகே ஃபைன், பெருக்கலாம். 6 36க்கு 6 மீதி 3. 18 ஒரு 6 24. 27க்கு 7 மீதி 2 5. ஓகேவா? அப்போ 576. அப்போ டீச்சர் வயசோட சேர்த்தோம்னா 576 வயசு. அப்போ 525 வயசு ஸ்டூடெண்ட்ஸோட வயசு. டீச்சர்ஸ் வயசோட சேர்த்தா எவ்வளவு வயதா? 576னா அப்போ எவ்வளவா இருக்கும்? 51 வருடமா இருந்திருக்கும் அந்த டீச்சரோட வயசு. ஆப்ஷன் பி சரியான. கரெக்டா தானப்பா? ஈஸி தானே. 576ல இருந்து 525 போச்சுன்னா 51. அப்போ டீச்சரோட வயதை வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 576. அப்போ டீச்சரோட ஏஜ் என்ன? கிளியர், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் ஏ மற்றும் பி என 2 பிரிவுகள் உள்ளன. இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த சம் பாருங்கப்பா. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வகுப்பில் ஏ மற்றும் பி என 2 பிரிவுகள் இருக்கு. ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்ல 2 பிரிவு, 2 செக்ஷன் இருக்குப்பா. ஓகேவா? என்ன செக்ஷன்? ஏங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு, பிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஏங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு, பிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகே ஃபைன், இருக்கட்டும். ஏ பின்னு 2 செக்ஷன் இருக்கு.
அவற்றின் முறையே 40-50 மாணவர்கள். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா? இங்க 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். பி செக்ஷன்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸா? 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். ஏ பிரிவில் உள்ள மாணவர்களின் சராசரி 36. ஓகேவா? பி பிரிவில் உள்ள மாணவர்களின் சராசரி 45. ஸோ ஈஸி தானே, ரொம்ப ஈஸியான கேள்வி தான். அப்போ இவங்களோட ஏவோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்றாங்க? 36. பியில் இருக்கிற ஆவரேஜ் எவ்வளோ? 45. அப்போ சம் எவ்வளவா இருக்கும்? இந்த 36ஐயும் 40ஐயும் பெருக்கணும். ஓகேவா? அப்ப பெருக்கலாமா? பெருக்குனா என்ன வரும்? 36 பெருக்கல் 4 ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? 36 6 நாங்க 24க்கு 4 மீதி 2 12 144 ஒரு 0 சேர்த்தா 1400. இங்க எவ்வளோப்பா? 450 எவ்வளோப்பா வரும்? 5ஆல பிரிக்கலாமா? ஒரு 0 சேர்த்தா 5 25க்கு 5 மீதி 2 2 20 22 2250. ஓகேவா? அப்போ சம் எவ்வளவா இருக்கும்? ரெண்டையும் சேர்த்தா மொத்தமா எவ்வளோப்பா? ஒரு 0க்கு 0 9 எவ்வளோப்பா? 9 இங்க எவ்வளோ வரும்? 6 வரும். 6 இங்க 3. அப்போ 3690. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? இங்க ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ், இங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ மொத்தம் சேர்த்தா எவ்வளோப்பா? 90 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மொத்தமா இருக்கிறது ஆவரேஜ் தானே கேட்கறாங்க. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 ஓரம்போதா 9 இங்க அடிச்சோம்னா 4 36 ஓரம்போதா 9 41 கேஜிஸ் தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ். செக்ஷன் ஏ செக்ஷன் பியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டைப் தான் நம்ம முன்னாடியும் பார்த்துருப்போம். பட் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டினை கவனமா பார்த்து ரீட் பண்ணி போடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பி கியூ மற்றும் ஆர் ஆகியோரின் சராசரி எடை 58 கிலோகிராம் ஆகும். ஓகேவா? பி கியூ ஆரோட சராசரினா 3 பேர் இருக்காங்களா? அப்போ 3ஆல வகுத்தா எவ்வளவுப்பா வரும்? 58 கிலோவா. அப்போ அவங்களோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? அவங்களோட சம் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா 3 பெருக்கல் 58. 3 பெருக்கல் 58 எவ்வளவுப்பா? எவ்வளவு வரும்? 8 3 24க்கு 4 மீதி 2 3 5 15 15 ஒரு 2 17. அப்போ பிக்யூஆரோட சம் எவ்வளவு? கூடுதல் எவ்வளவு? கூட்டுத்தொகை எவ்வளவுனா 124. அடுத்து என்ன சொல்றாங்க? பி மற்றும் கியூவின் சராசரி எவ்வளவு? 54 கிலோ. நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரொம்ப பெருசா எழுதினேன். பட் இப்போ நான் எழுத போறது பிக்யூவோட சராசரி எவ்வளவு? 54 கிலோவா. அப்போ பி பிளஸ் கியூவோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? இங்க 2 பேரா? இங்க 3 பேர்னால 3ஆல மல்டிபிள் பண்ணேன். இங்க 2 பேரா? பி கியூ 2 பேர் இருக்காங்க. அவங்களோட சம் சராசரி எவ்வளவு? 54. அவங்களோட சம் எவ்வளவா இருக்கும்? 2ஆல பெருக்கணும். அப்போ பி கியூ எவ்வளவா இருந்திருக்கும்? பி பிளஸ் கியூ எவ்வளவா இருந்திருக்கும்? அவங்களோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? 54 பெருக்கல் 2 108. சூப்பர் இல்லையா? சூப்பர். அடுத்து பாருங்க கியூஆரோட சராசரி 48 அப்படின்னா அப்போ கியூஆரோட சராசரி 48னா அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும்? 2 பேரா? அப்ப 2ஆல மல்டிபிள் பண்ணா 48 பெருக்கல் 2 96. அப்போ கியூவோட வெயிட் என்னன்னு கொஸ்டின்ல கேட்கிறாங்க. கியூவோட வெயிட் என்னன்னு கொஸ்டின்ல கேட்கிறாங்க. பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட வெயிட் 174. பி கியூ வந்து பாருங்க, இங்க பாருங்க நான் சிம்பிளா உங்ககிட்ட புரியுற மாதிரி சொல்றேன். இங்க பாருங்க, பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட வெயிட் 174 சாமி. அப்போ பி கியூவோட வெயிட் 108 அப்படின்னா இங்க பாருங்க, பி பிளஸ் கியூ பிளஸ் ஆரோட வெயிட் எவ்வளவா? 174. இதுல பி கியூவோட வெயிட், இவங்க 2 பேரோட வெயிட் மட்டுமே 108 கிலோவா. அப்போ பிளஸ் ஆர் இருக்குமா? ஆர் ஈக்குவல் டு 174 அப்படின்னா அப்போ ஆரோட வெயிட் எவ்வளவா இருக்கும்? 174ல இருந்து இந்த 108 போர்ஷன் எவ்வளவுப்பா? 6ன்னு முடியுமா? 14 இங்க எவ்வளவு இருக்கும்? 6 66. கரெக்டா? அப்போ ஆரோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 66 கிலோ அப்படின்னா அப்போ இங்க பாருங்க, கியூ பிளஸ் ஆர், கியூங்கிறது 60, கியூ பிளஸ் ஆர், ஆறுங்கிறது 66னா அப்போ கியூ எவ்வளவுன்னு தெரியாது, ஈக்குவல் டு 96. அப்போ கியூ ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 96 மைனஸ் 66. 96ல இருந்து 66 போச்சுன்னா 30. அப்போ கியூவோட வெயிட் எவ்வளவு? 30 கேஜிஸ். ரொம்ப முக்கியமான சத்தியமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. மேபி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க குரூப் 2 2A மெயின்ஸ்ல எல்லாம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசனிங்ல ஏஜஸ் சம்மும் இன்க்ளூடா இருக்கிறனால மேபி கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிளியரா? 50 கொஸ்டின்ஸ் ரீசனிங் இருக்கும். நீங்க வந்து ப்ரிலிம்ஸை மட்டும் எய்ம் பண்ணாதீங்க,
டார்கெட்லாம் பெருசா வச்சுப்போங்க. ஓகேவா? ஒரு விஏஓல வேலைக்கு போறது பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் கிடையாது. மீன்ஸ் என்னன்னா, ஈஸியா படிச்சுட்டு உள்ள ஓடிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆபீசர் ஆகணும்னா, விஏஓல இருந்து ஆபீசர் ஆகுறது ஒரு 15 வருஷமாவது ஆகும். குறைஞ்சது 15 வருஷம். இதுக்கு நடுவுல அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா நீங்க ஒரு 1 இயர், ஒரு 6 மாசம் எக்ஸ்ட்ரா நல்ல எஃபோர்ட் போட்டு படிச்சீங்கன்னா, குரூப் 2, 2ஏல ஆபீசர் போஸ்டிங்ல போயிடலாம். அப்போ படிப்போட அருமை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க எங்க மெனக்கெடணுமோ அங்க அழகா மெனக்கெட ஆரம்பிச்சிருவீங்க. கிளியரா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 ஆப்பிள்கள் கொண்ட ஒரு மாதிரியில் ஒரு ஆப்பிள் சராசரி எடை 104 கிராம் என கணக்கிடப்படுகிறது. பின்னர் ஒவ்வொரு ஆப்பிளின் எடையும் 20 கிராம் குறைவாக காட்டப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அந்த மாதிரியில் உள்ள ஆப்பிளின் சராசரி எடை எவ்வளவு? என்ன ஒரு கேள்வி. 10 ஆப்பிளோட வெயிட் வந்து 104 கிராம். ஒவ்வொரு ஆப்பிளோட விலையும் 104 கிராம்னு சொல்றாங்களா? இப்போ ஒரு ஆப்பிளோட எடை பாத்தீங்கன்னா 104 கிராம். 10 ஆப்பிளோட மொத்த எடை எவ்வளவா இருக்கும்? 10 பெருக்கல் 104 1040 கிராமா இருந்து. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா கொஸ்டின்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஆப்பிளும் 20 கிராம் குறைவாக காட்டப்பட்டிருக்கும். ஆல்ரெடி குறைவாக காட்டிருக்காங்களாம். அவங்க உங்ககிட்ட ஷோ பண்ணது கணக்கிடப்பட்டது எவ்வளவு? 104ன்னு காமிச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த 104ங்கிறது 20 கிராம் வந்து கம்மியா காமிச்சிருக்காங்களாம். அப்போ உண்மையிலே அந்த கிராம் அந்த ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு, வெயிட் எவ்வளவுதான் இருந்திருக்கும்? 104 இருக்கு. அதுவே வந்து ஒரு 20 கிராம் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளவா இருந்திருக்கும்? 124 கிராமா இருந்திருக்குமா? ஒவ்வொரு ஆப்பிளுமே 124 கிராமா இருந்திருக்கும். அப்போ எவ்வளவா இருந்திருக்கும்பா? ஒவ்வொரு இது ஆப்பிளோட வெயிட்டுமே சராசரியா 124 கிராமா இருந்திருக்கும். அப்போ 10 ஆப்பிள் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கும்? 1240 கிராமா இருந்திருக்கும். அப்போ உங்ககிட்ட காமிச்சது 1040 கிராம் தான். ஆனா ஒரிஜினலா உங்கள்கிட்ட ஷோ பண்ணுது. பட் ஒரிஜினலா எவ்வளவு இருக்கு? ஒரிஜினலாவே நான் வில்லன் தான் பண்ற மாதிரி ஒரிஜினலா எவ்வளவு இருக்கு? 1240. அப்போ உண்மையான சராசரி எடை எவ்வளவு கேட்கறாங்க? சராசரி கேட்கறாங்க. எவ்வளவா இருக்கும்? 1240. எத்தனை ஆப்பிள்? மொத்தம் 10 ஆப்பிள். அப்போ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சோம்னா அவங்க கடைசியில என்ன கேட்கறாங்க? சராசரி எடை தான் கேட்கறாங்க. ஒவ்வொரு ஆப்பிளோட சராசரி எடை எவ்வளவு அப்படிங்கும்போது 124 கிராம். இங்கேயே முடிஞ்சது சம்மு. ஒருவேளை நான் சம் கேட்கறாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஸோ ஆப்ஷன் பி சரியான. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இங்கேயே முடிஞ்சது சம்மு. இதுதான் ஆன்சரு. 124 கிராம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆப்பிளோட ஒரிஜினலா, ஓகேங்களா, அதை தான் கேட்கணும். சரியான கரெக்டா அப்படிங்கிறது எப்பவுமே ஒரிஜினல் தானே கரெக்டும்போ. ஸோ பார்த்துக்கோங்க. கிளியரா? ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டியின் சராசரி எடை 56 கிலோ. ஏ பாருங்க, ஏ, பி மற்றும் சியின் சராசரி எடை 52 கிலோகிராம் ஆகவும் சிடியின் சராசரி எடை 48 கிலோகிராமாகவும் இருந்தால் சியின் எடை என்ன? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா? பிக்யூஆர்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, பிக்யூஆர் சராசரி எடை. இங்க வந்து பிக்யூக்கு பதிலா இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஏபிசிடின்னு 4, அங்க 3 வேரியபிள், இங்க 4 வேரியபிள். அவ்வளவுதான் வித்தியாசம். ட்ரை பண்ணலாமாப்பா? ஈஸி தான். டக்கு டக்குன்னு நம்ம போட்டலாம். இப்ப பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இங்க ஏ இருக்கா? ஏ, பி, சி, டி 4 பேரோட சராசரி 56 கிலோ அப்படின்னா அப்ப 4 பேரோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்? ஆவரேஜ் பெருக்கல் 4ஆல பெருக்கணும். எவ்வளவுப்பா? 50 பெருக்கல் 4 எவ்வளவு? 200. 200 பிளஸ் ஒரு 24 224. அப்போ 4 பேரோட சம்மு 224. இதுல என்ன சொல்றாங்க? ஏ, பி, சியோட சராசரி. ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட சராசரி எவ்வளவு? 52 கிலோவா. அப்போ அந்த 3 பேரோட ஆவரேஜ் இது சம் எவ்வளவா இருக்கும்? 52 பெருக்கல் 3. இங்க ஏன் 4 போட்டேன், இங்க ஏன் 3 போட்டேங்கிற கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா? அப்போ சம் எவ்வளவா இருக்கும்? 150 156. அப்போ இங்க பாருங்க, ஏபிசிடியோட வெயிட் 224, ஏபிசியோட வெயிட் 156னா அப்போ டியோட வெயிட் எவ்வளவு பறந்திருக்கும்?
டியோட வெயிட், இதுல டியோட வெயிட் மட்டும்தானே இல்லாம இருக்கு. அப்போ 224 இருந்து 224 186 போச்சுன்னா எவ்வளவுப்பா? 8. அதுக்கப்புறம் இங்க என்ன வரும்? 1 இருக்குமா? 1ங்கும் போது 6. அப்போ டியோட வெயிட் 68 கிலோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஃபைன், இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அவன் கொஸ்டின் என்ன கேட்கிறான்? சியோட வெயிட் தான் கேட்கிறான். அங்க பாருங்க. அப்போ இங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா சி பிளஸ் டியோட வெயிட் சராசரி வெயிட் எவ்வளவுன்னா 48ன்னு சொல்லிட்டான். அப்போ சம் ஆஃப் வெயிட் எவ்வளவா இருக்கும்? சம் எவ்வளவா இருக்கும்? 48 பெருக்கல் 2 எவ்வளவு சாமி? 96. அப்போ சி பிளஸ் டியோட சம் எவ்வளவா? 96னா அப்போ டியோடது எவ்வளவா இருக்கா? டி வந்து 68 இருக்கா. சியோட வெயிட் தானே கேக்குறாங்க. அப்போ சியோட வெயிட் எவ்வளவு? ஈக்குவல் டு 96. அப்போ சி எவ்வளவா இருக்கும்? 96ல இருந்து 68 போச்சுன்னா கடைசியில 8ன்னு தான் முடியணும். 8 28 28 ஆப்ஷன் டி சரியா, ஆப்ஷன் ஏ சரியான. புரியும் நான் நம்புறேன். பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் தான்ப்பா, இல்லையா? புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 நபர்களின் சராசரி வயதுகளின் சராசரி 3 நபர். அப்போ 3 பர்சன்ஸோட சம் எவ்வளவா இருக்கும்? 3 பர்சன்ஸோட சம் ஆவரேஜ் வந்து 22னா இப்போ சம் எவ்வளவா இருக்கும்? 22 பெருக்கல் 3 பேர். அப்போ எவ்வளவு? 66. ஓகேவா? 4 நபர்களின் வயதுகளின் சராசரி 24. அப்போ 4 பர்சன்ஸோட சராசரி எவ்வளவு சொல்றாங்களா? 24னா அப்ப 4 பர்சன்ஸோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்பா? அப்போ 24 பெருக்கல் 4 எவ்வளவு சாமி? 24 பெருக்கல் 4 எவ்வளவு? 80 ஒரு 16 96. அப்போ நாலாவது 3 நபரோட சராசரி 3 நபரோட சம் 66. அப்ப 4 நபரோட சம் எவ்வளவு? 96 அப்படின்னா அப்ப நாலாவது ஆளோட அவரோட ஏஜ் என்னவாதான் இருந்திருக்கும்? 96ல இருந்து 66 போச்சுன்னா 30. அப்போ நாலாவதா அப்ப அந்த 4th பர்சனா உள்ள வந்து ஆட் ஆனார் இல்லையா, அவரோட ஏஜ் எவ்வளவா இருக்கும்? 30 வயசா இருந்திருக்கும். ஆப்ஷன் பி சரியான. சின்ன சம் தான், டக்குன்னு பார்த்த உடனே போட்டு போயிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 எண்களின் சராசரி 16 ஆகும். அந்த எண்களின் ஒன்றை நீக்கினால் 6 எண்களோட சராசரி எவ்வளவு சொல்றாங்க? 16ன்னு சொல்றாங்க. அப்ப 6 எண்களோட கூடுதல் எவ்வளவு? 6 எண்களோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்பா? எவ்வளவா இருக்கும்? 16 ஆவரேஜ் பெருக்கல் எண் எவ்வளவுப்பா? 96. ஒரு எண்ணை நீக்கிட்டா, அப்போ ஒரு எண்ணை நீக்கிட்டோம்னா எத்தனை எண் தான் இருக்கும்? 5 எண்கள் தான் இருக்கும். அப்போ 5 எண்கள் சராசரி 5 எண்களின் சராசரி 17ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 5 எண்களோட சராசரி எவ்வளவு? கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 17 பெருக்கல் 5. கரெக்டுதானப்பா? 5 எண்களோட சராசரி 17னா அப்ப 5 எண்களோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 50 35 85 இருக்கும். அப்போ அந்த நீக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? 96ல இருந்து 85 போச்சுன்னா 11. அந்த நீக்கப்பட்ட எண் என்னவா இருக்கும்? 96ல இருந்து 85 போச்சுன்னா 11. ஆப்ஷன் டி சரியான. கிளியரா? ஓகேப்பா ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 21 தரவுகளின் சராசரி 42. அப்ப 21 தரவுகளின் கூடுதல் எவ்வளவா இருக்கும்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் தரவுகள். ஓகேவா? எவ்வளவா இருக்கும்? 21 பெருக்கல் 42 எவ்வளவா இருக்கும்? 2 2 ஒரு நாள் 4 4 4 8 அடுத்து 8 கரெக்டாப்பா? 882 கரெக்ட் தானே? 882. ஓகேவா? கொடுக்கப்பட்ட தரவுகளில் முதல் 11 தரவுகளின் சராசரி ஃபர்ஸ்ட் ஒரு 11 11 தரவுகளோட சராசரி 50ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல் 11 தரவுகளின் கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 50 பெருக்கல் 11 550 இருக்கும். கரெக்டாப்பா? கரெக்ட். அடுத்து என்ன சொல்றாங்க? கடைசி 11 தரவுகள் அப்படிங்கும்போது கடைசியில் இருக்கிற 11 தரவுகளோட கூடுதல் எவ்வளவு? சராசரி எவ்வளவு? 35ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியில் இருக்கிறது 35 பெருக்கல் 11 எவ்வளவுப்பா? 35 பெருக்கல் 11 5 8 3 385. அப்போ இதோட சம் எவ்வளவா இருக்கும்பா? ஆக்சுவலா 5 அடுத்து பாத்தீங்கன்னா 13 அடுத்து பாத்தீங்கன்னா 1 9
935. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 11, இங்கேயும் 11. ஆனா இருக்கிறதே பாத்தீங்கன்னா 21 தானே. ஆக்சுவலா இந்த நடுவுல இருக்கும் பாத்தீங்களா, அதாவது என்ன சொல்றாங்க, 11ஆவதா இருக்கிற இந்த டேட்டா இதுலயும் கால்குலேட் ஆகும், இதுலயும் கால்குலேட் ஆகும். 11ஆவதா இருக்கிற இந்த நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 11 1ல இருந்து 11 வரைக்கும் ஆட் ஆயிடும். இந்த பக்கம் ரிவர்ஸ் வந்தாலும் இந்த 11 வந்து இன்க்ளூட் ஆயிட்டு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், அவன் என்ன கொஸ்டின்ல கேட்கறான், அந்த 11வது தரவோடது தான் என்கிட்ட கேட்கறான். அப்போ மொத்தமா எக்ஸ்ட்ரா ஒன்னு இன்க்ளூட் பண்ணனால 935ல இருந்து எவ்வளவுப்பா சம் எவ்வளவு 21 இது எவ்வளவுப்பா 882 கழிச்சவன் நமக்கு கிடைச்சிடும். அந்த 11ஆவது டேட்டா 11ஆவது டேட்டா எவ்வளவா இருக்கும் 3 5 53. கிளியரா? ஆப்ஷன் பி சரியான. புரியும் நம்புறப்பா, கொஞ்சம் கவனமா பார்த்து. கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 நபர்களின் சராசரி எடை அவர்களின் 72 கிலோ எடை கொண்ட ஒரு நபருக்கு பதிலாக புதிய ஒருவர் சேர்க்கப்படும் போது 2 கிலோ அதிகரிக்குதான். ஒண்ணுமே இல்ல சாமி. 6 நபரோட சராசரி, இப்போ 6 நபரோட சராசரி கவனமா கவனிச்சுக்கோங்க. 6% ஆவரேஜா நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 6%ஓட சம் எவ்வளவா இருக்கும்? சம் எவ்வளவா இருக்கும்? 6 பெருக்கல் எக்ஸா 6x நல்லா போட முடியுமா? 6 பேரோட சராசரி எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்ப 6 பேரோட சம் எவ்வளவாப்பா 6x சொல்றேன். 6 பெருக்கல் எக்ஸ் 6x. இந்த 6x எப்படி போட்டேன், எக்ஸ் எப்படி போட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர்கள 72 கிலோ கொண்ட ஒரு நபருக்கு பதிலாக புதிய ஒருத்தர் சேர்க்கிறாங்களா? ஓகேவா? அப்போ முன்னாடி 6x இருக்கு. இப்போ அந்த 6xல 72 கிலோ கொண்ட ஒருத்தருக்கு பதிலாக புதுசா ஒருத்தரை சேர்க்கிறாங்களா? 72 கிலோ இருக்கிற ஒருத்தரை வெளியே தூக்கிடுறாங்களாம். 72 கிலோக்கார வெளியே விட்டுட்டு அவருக்கு பதிலாக கொண்ட ஒருவருக்கு பதிலாக புதுசா ஒருத்தவங்களை சேர்க்கிறாங்களா? புதுசா ஒருத்தவங்களை சேர்க்கிறாங்களா? 72 ஏன் மைனஸ் பண்ணேன்? ஏன்னா 72 கிலோ ஒருத்தரை லெஃப்ட் பண்ணிட்டு அவருக்கு பதிலா புதுசா ஒருத்தவங்களை சேர்க்கிறாங்க. அதனால புதுசா இருக்கவங்கள நான் நியூ என்னு வச்சுக்கிறேன். புதுசா இருக்கவங்கள பிளஸ் போட்டு என்னன்னு வச்சுக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது அவங்களோட கிலோ வந்து 2 கிலோ அதிகரிக்குதா? எந்த 2 கிலோ அதிகரிக்குதா? அவங்களோட மொத்த கிலோல 2 கிலோ அதிகரிக்குதாப்பா. அவங்களோட ஆவரேஜ் கிடையாது, அவங்களோட மொத்த கிலோல 2 கிலோ அது வந்து அதிகரிக்குதாப்பா. புரியும் நான் நம்புறேன். புரியுதா புரியலையா? அதாவது அவங்களோட என்ன சொல்றாங்க, 6xங்கிறது அவங்களோட சம்மு சாமி. ஓகேவா? மொத்தமா இருக்கிற சம்மு. அதுல 72 கிலோக்காருக்கு பதிலா அப்ப 72 கிலோ ஒருத்தர் வர வெளியே லெஃப்ட் பண்றாங்க. அந்த வார்த்தையை அவங்க மறைச்சு சொல்றாங்க. 72 கிலோக்கார தூக்கிட்டு புதுசா ஒருத்தர் நாங்க சேர்க்கிறோம். அப்போ புதுசா இருக்கிற என் நியூன்னு பிளஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். 2 கிலோ அதிகரித்தாங்க. இத ஆவரேஜ் ஆஃப் 6% இன்க்ரீஸ் பை 2 kgs சொல்லிட்டாங்களா? அப்போ எவ்வளவா ஆவரேஜ்? அவங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 2 கிலோ அதிகரிக்குது. ஆவரேஜ் அப்படிங்கிறது எக்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். அது கூட 2 கிலோ அதிகரிக்குதான். இது வந்து சம்மு. இப்ப நம்ம எப்படி போடுவோம்? ஆவரேஜ் அப்படிங்கறத நம்ம எப்படி போடுவோம்? ஆவரேஜ் அப்படிங்கிறது சம் டிவைடட் பை n சொல்லுவோமா? இது என்ன சொன்னேன்? இதெல்லாம் என்னப்பா? இங்க பாருங்க, இதெல்லாம் என்னது? இது எல்லாமே சம்மு தானே. 6x 72ங்கிறது சம்மு தானே. அப்போ சம்மு தான். இது வந்து ஆவரேஜ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா 6x மைனஸ் 72 பிளஸ் n டிவைடட் பை n எவ்வளவுப்பா? இப்போ 6 பேர் இருக்காங்க. அதுல 72 கிலோக்கார தூக்கிட்டு ஒருத்தரை புதுசா சேர்க்கிறாங்க. ஒருத்தரை தூக்கிட்டு இன்னொருத்தரை புதுசா சேர்க்கும் போது உங்களோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஐயா 6 பேர் இருக்காங்க. ஒரு ஆளை தூக்கிட்டேன் 5 பேரா ஆவாங்க. ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் 6 பேரா மாறிடுவாங்களே. அப்போ எண் எவ்வளவாதான் இருக்கும்? 6 பேரா இருக்கும். ஈக்குவல் டு 6 வராது, எக்ஸ் தான் இருக்குமா? எக்ஸ் பிளஸ் 2. அப்போ இந்த 6 இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ 6x மைனஸ் 72 பிளஸ் n ஈக்குவல் டு 6x பிளஸ் 12. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க?
புதிய நபரின் எடை என்னன்னு கேட்கறாங்க. அப்போ புதிய நபர் கண்டிப்பா எடை ஜாஸ்தியா தான் இருப்பார். ஏன்னா ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? அதனால. அப்போ என்ன ஆகும்? இப்போ இந்த இதையும் நம்ம அடிக்கலாமா? எதையும் இந்த 6x இந்த 6x அடிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இந்த 72 மைனஸ் 72 இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் 12 பிளஸ் 72 ஈக்குவல் டு என்னங்கிறதான நியூ. அந்த நியூ பர்சனோட வெயிட் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நியூ பர்சனோட வெயிட் என்னவா இருக்கும்? 12 பிளஸ் 72 84 கிலோவா இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 பர்சனோட ஆவரேஜ் எக்ஸ். அப்போ 6 பர்சனோட சம் எவ்வளோ? 6x. அதுல 6xல 72 கிலோக்கார தூக்கிட்டு புதுசா ஒரு ஆளை ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ அதனால ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதா? 2 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ எக்ஸ் பிளஸ் 2. அப்போ ஆவரேஜ்னா சம் டிவைடட் பை என்னன்னு தானே போடுவோம். என்ன 6 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தரை தூக்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் ஆட் பண்ணிட்டா 6 பேர் தானே இருப்பாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு n கண்டுபிடிச்சா முடியும். புரியும் நான் நம்புறேன். ஓகேவாப்பா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11 எண்களின் சராசரி. இது பலாயிரம் டைம் கேட்டாங்க. 11 எண்களின் சராசரி 44. அதில் முதல் 6 எண்களின் சராசரி 39. இதுக்கு முன்னாடி இருந்த சம்ல பாருங்களே 21 தரவுகள். ஆனா இங்க பாருங்க 11 11 11 11 எத்தனைப்பா? 11 11 22. அதே மாதிரிதான் இங்க பாருங்க. இங்க 11 எண்களோட சராசரி இவ்வளவு இருக்கு. இங்க 6, இங்கேயும் 6 கேட்கறாங்க. 6வது எண் கேட்கறாங்க. அப்போ மொத்தமா 11 இருக்கு அப்படின்னா மொதல் 6, மறுபடியும் பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிறது 6 அப்படிங்கும்போது இந்த 6வது டேர்மை திருப்பி 2 டைம் கவுண்டிங்ல சேர்ப்பாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 11 எண்களோட சராசரி எவ்வளவா இருக்கும்? சம் எவ்வளவா இருக்கும்? 11 பெருக்கல் 44 எவ்வளவுப்பா? எவ்வளவு சாமி? 4 8 4 484. இப்போ முதல் 6 எண்களோட சராசரி எவ்வளவு சொல்லிட்டாங்க? 39 சொல்லிட்டாங்க. 6 பெருக்கல் 39 எவ்வளவுப்பா? 180 ஒரு 54 180 ஒரு 54 எவ்வளவு சாமி? 234. கரெக்டா தான் பெருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க, தப்பா பிரிக்கிறது. அடுத்து கடைசியில இருக்கிற 6 நம்பர் 48. 40 பெருக்கல் 6 240. 240 ஒரு 48 288. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருது? 2க்கு 2 மீதி 1, 12க்கு 2 மீதி 1 5 552. அப்போ 522 அப்படின்னா இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு அந்த 6th டேர்ட்டா அந்த 6th இருக்கிற அந்த டேர்ம் எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப எவ்வளவா இருக்கும்? 12ல இருந்து 2 போச்சுன்னா 12ல இருந்து 4 போச்சுன்னா 8, 11ல இருந்து 8 போச்சுன்னா 3 38. ஸோ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இதுல இருந்து இதை கழிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவாப்பா? புரிஞ்சிருக்கும். இதே கான்செப்ட் தான் இந்த 2 சம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுதான் ஸ்கூல் புக்ல இருக்கிற சம்ஸ் தான். ஓகேவா? அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா 11 டேட்டால கொடுத்துருக்காங்க. இதனால இந்த இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மட்டையாளரால் 5 போட்டிகளில் எடுக்கப்பட்ட ஓட்டங்களின் சராசரி 125 ஆகும். முதல் 2 போட்டிகளில் அவர் எடுத்த ஓட்டங்களின் சராசரி 150. கடைசி 2 போட்டிகளில் எடுக்கப்பட்ட ஓட்டங்களின் சராசரி 110 ஆகும். அந்த மட்டையாளர் 3வது போட்டியில் எத்தனை ஓட்டங்கள் எடுத்திருப்பார்? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி தான். கொஸ்டின் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு வார்த்தைகள் அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. அப்போ 5 மேட்சஸோட 5 மேட்சஸ்ல கரெக்டானப்பா 5 மேட்சஸ்ல எவ்வளவு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 125 ஆவரேஜா எடுத்திருக்காரு. அப்போ 5 மேட்சஸோட டோட்டலா அவர் எவ்வளவு எடுத்திருப்பாரு? 525னா எவ்வளவு? 25 பெருக்கல் 625. அப்போ டோட்டல் எவ்வளவு ரன் எடுத்திருக்காரு? 625 ரன்ஸ் அந்த 5 மேட்சஸ்ல எடுத்துட்டாரு. ஓகே ஃபைன், இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல 2 மேட்சஸ்ல எவ்வளவு எடுத்திருக்காரா? 150 எடுத்திருக்காராம். அப்போ 2 மேட்சஸ்ல சம் எவ்வளவா இருக்கும்? 150 பெருக்கல் 2 300 300 ரன்ஸா இருந்திருக்கும். சாமி உங்களுக்கு புரியணுங்கிறது 5 மேட்சஸ் ரன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். நீங்க எழுதணுன்ற அவசியம் கிடையாது எக்ஸாம் ஹால்ல போயிட்டு.
அதுவே பார்த்தீங்கன்னா லாஸ்டா இது வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல, இது வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ். அப்போ லாஸ்ட் 2 மேட்சஸ்ல எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டா எவ்வளவா இருக்கும்? எவ்வளவுப்பா? கடைசி 2 மேட்சஸ்ல எவ்வளவா? 110 இன்ட்டு 2 எவ்வளவுப்பா? 220. அப்போ மொத்தம் 5 மேட்சஸ்ல 625. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச், லாஸ்ட் 2 மேட்ச் அப்படிங்கும்போது நடுவுல 3வது மேட்ச் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எவ்வளவா இருக்கும்? 520 இருக்கும். கரெக்ட் தானப்பா? 300 ஒரு 220, 520 ரன்ஸ். அப்போ 3வதா அடிச்ச மேட்சஸ்ல எவ்வளவு வந்திருக்கும்? டோட்டலா 625 ரன்ஸ்ல இருந்து 520 ரன்ஸ் போச்சுன்னா 105 ரன்ஸ் வந்து அந்த 3வது மேட்ச் மட்டும் தலைவன் வந்து அடிச்சு போலாம் தெரிஞ்சிருப்பா. அப்படி ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கடைசியில அந்த ஆள் அடிச்ச ரன்ஸ்லயே வந்து தேர்ட் மேட்ச்ல தான் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காரு. ஏன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மொதல் 2 மேட்ச்ல 150ம் கடைசி 2 மேட்ச்ல 110. அப்போ 150 110 ரெண்டுமே 3வதா இருக்கிற அந்த மேட்ச் 105ஓட அதிகம் தானே. அப்ப ரொம்ப கம்மியா அவர் சிறப்பாக விளையாடாம, எதுக்காக அந்த கதை சொல்றேன்னா அந்த 5 மேட்சஸ்ல எந்த மேட்ச்ல ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரொம்ப கம்மியான ஸ்கோர் பண்ண மேட்சஸ் எது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும் தேர்ட் மேட்சஸ் தான் உங்களால ஸ்கோர் ரொம்ப கம்மியா பண்ண முடிஞ்சது. இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கப்பா. மேபி கேட்கலாம். இது வரைக்கும் அப்படிலாம் டிஎன்பிசி தொட்டது கிடையாது. அவரோட சிறப்பாக ஆடாத ஆட்டம் எந்த ஆட்டத்தை குறிக்கிறது? 3வது மேட்சை குறிக்கும். ஏன்னா அதுல தானே ரன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அதுவே எப்படி கேட்பாங்கன்னா பவுலர் டீம் சைட்ல ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ல வந்து எந்த மேட்ச் அந்த 5 மேட்சஸ்ல அந்த மட்டையாளர் அந்த பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண மேட்ச் எந்த மேட்ச்? சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண மேட்ச் வந்து தேர்ட் மேட்ச் தான் பவுலர்ஸ்க்கு. ஓகேவா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதெல்லாம் நான் எங்க பார்த்திருக்கேன்னா மெயின்ஸ்ல எங்கேயோ பார்த்திருக்கேன். சிஜிஎல் மெயின்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸை பார்த்திருக்கேன். ஸோ அதனால நான் மெயின் கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தனால உங்ககிட்ட சொல்றேன். இப்படியெல்லாம் எது வந்து சூப்பரா விளையாண்டுருப்பாங்க, எது தியரிட்டிக்கலா கான்செப்ட் வைஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கிளியரா புரியும் நம்பர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த டைப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இதுவே மோர் தென் இன்னஃப் தான். தோண்டி 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 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மோர் தென் இன்னஃப் தான். அதுவே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஃபைன். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தரவுகள்ல சராசரி 11. மொத்தம் எத்தனை இருக்குப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 தரவுகளோட சராசரி 11ன்னா அப்போ 10 தரவுகளோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 10 பெருக்கல் 11 110. எவ்வளவு சாமி? 11 பெருக்கலாமா? எல்லாத்தையும் கூட்டணும். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 11 ஒரு 19 எவ்வளவுப்பா? 30. 30 5 35. 35 ஒரு 10 45. 45 ஒரு 3 13 எவ்வளோ? 48 58. 58 60 70. 78. 78 ஒரு 15 எவ்வளோ? 83 93. 93 97 107. 107 பிளஸ் ஒரு கேவை விட்டுட்டு வந்துட்டோம். பிளஸ் ஒரு கே. அப்போ இந்த 107 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 110 மைனஸ் 107 ஈக்குவல் டு கே. அப்போ கே ஈக்குவல் டு 110ல இருந்து 107 போச்சுன்னா 3. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி கொடுக்கப்பட்ட 6 மாதங்களில் அந்த அளவில் தயாரிக்கப்பட்ட திருகு மறைகளின் சராசரி என. இது வந்து ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். பட் நமக்கு டேபிள் ரிலேட்டடாகவும் ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க? 6 மாதங்களோட சராசரி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப எல்லாத்தையும் சம் பண்ணலாமா? 200 300 500 500 ஒரு 250 750 1000 1000 அடுத்து பாத்தீங்கன்னா 1000 1250 1500. மொத்தம் எத்தனை? 1 2 3 4 5 6. 1500 1500 டிவைடட் பை மொத்தம் எத்தனை மாசம்? 6 மாசம். ஓரார் 6 ஈராரா 12 மீதி 3 ஐயாரா 30 ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு மாசமும் 250. ஆவரேஜ் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஒரு டிஐ கொஸ்டின் இது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. the mean of m+3 m+5 m+6 m+9 and m+12. ஓகேவா? அப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ஒரு நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், 5 நம்பர்.
மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 5 நம்பர் இருக்கு. எது? எம், இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம், இங்கே ஒரு எம், மொத்தம் 5 எம் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 + 5 8, 8 + ஒரு 6 14, 14 ஒரு 9 எவ்வளோப்பா? 23. 23, 23 ஒரு 12 25 எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 5 காமனாக வெளியே எடுத்துட்டா என்னவா இருக்கும்? இங்கே எம் இருக்கும், +5 இருக்கும், டிவைடட் பை கீழே 5 இருக்கும். இந்த 25ல இருந்து 5 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள 5 தான் இருக்கு. ஆனால் 5 × 5 25. அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆகும். அப்போ ஆவரேஜ் என்னப்பா? m + 5 தான். எங்க இருக்கு? அடப்பாவீங்களா, m + 5 காணா, தப்பா போட்டனா? 2 4 6 மொத்தம் எத்தனை ஆவரேஜ் இருக்கு? 1 2 3 4 5 தான் இருக்கு. கரெக்ட் தான். 8 14 23 25 கரெக்ட் தான். m + 5 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். வேற எதுவும் தப்பா கூட்டினா? 8 14 14 16 கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ m + 5 தான் வரும், பார்த்துக்கோங்கப்பா. ஸோ இங்கே தான் மிஸ்டேக். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிரிக்கெட் வீரர் குழுவின் சராசரி ஓட்டங்கள், கிரிக்கெட் வீரர்கள் குழுவின் சராசரி ஓட்டம் 42ஆக இருந்தது. ஒரு புதிய வீரர் அந்த குழுவில் சேர்ந்து குழுவின் சராசரியை போல 250% ஓட்டங்களை எடுத்தார். இதன் விளைவாக ஒட்டுமொத்த சராசரி 30 அதிகரித்தது. புதிய வீரர் சேர்ப்பதற்கு முன்பு அக்குழுவில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கையை காண்க. அடப்பாவிகளா, நல்ல கேள்வி. பார்க்கலாமா? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சால்வ் பண்ணலாமா? பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு குழுவில் உள்ள சராசரி ஓட்டம். பட் எனக்கு அந்த குழுவுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கொஸ்டின்ல கடைசியில கேட்டிருக்காங்க பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த குழுவில் அந்த விளையாட்டு வீரர், புதுசா வந்த விளையாட்டு வீரர் வந்து சேர்றதுக்கு முன்பு வந்து விளையாட்டு வீரர்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப எண்ணிக்கை எனக்கு எவ்வளவுன்னு தெரியல. இங்க பாருங்க, ஒரு விளையாட்டு வீரர்கள் குழுவில் சராசரி 42 இருந்தது. பட் அந்த விளையாட்டு குழுவுல அந்த கிரிக்கெட் வீரர்கள் எத்தனை பேருன்னு சொல்லல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? அந்த எத்தனை வீரர்கள் தான் இருந்தாங்கன்னு. அப்போ அதை தான் நம்ம கிட்ட கொஸ்டினா கேட்கிறா அப்படின்னா, அப்போ அந்த கிரிக்கெட் வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா. ஓகேவா? கிரிக்கெட் வீரர்ஸ் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதை தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்க போறேன். அதை தான் நான் வந்து கொஸ்டின்ல கண்டே பிடிக்கணும் கடைசி வரைக்கும். ஓகேவா? அப்போ எத்தனை பேர் இருக்காங்களா, எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. பட் அவங்களோட ஆவரேஜ் 42ஆப்பா. அப்போ அவங்க எடுத்த மொத்த ரன் எவ்வளவா இருந்திருக்கும்ப்பா? சம் எவ்வளவா இருந்திருக்கும்? ஆவரேஜையும் எத்தனை பிளேயர் இருந்தாங்களோ அத்தனை பிளேயரால மல்டிபிள் பண்ணணும். அப்போ உண்மையிலே அவங்களோட சம் எவ்வளவா? 42x. இது வந்து லாக் பண்ணிடலாம் இது வரைக்கும். ஓகேவா? அப்போ புதிய வீரர் வந்து ஜாயின் பண்ண உடனே இங்க பாருங்க, புதிய வீரர் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஒருத்தர் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஆல்ரெடி எக்ஸ் பேர் இருக்காங்க. இப்ப புதுசா ஒரே ஒரு வீரர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டார். அப்ப எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? x+1 இருந்திருப்பாங்க. புரியுதா சாமி? இது வரைக்கும் புரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவங்களோட சராசரியை போல 250% ஓட்டங்களை எடுத்துறாங்களா. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பாருங்க, அந்த குழுவில் சேர்ந்து குழுவின் சராசரியை போல் 250% ஓட்டங்களை அவர் எடுக்கிறாராம். யாரும் அந்த புதிய வீரர் வந்து எடுக்கிறாராம். அப்போ முன்னாடி 100% இருந்தது, 250% ஓட்டங்களை எடுத்துறாராம். 250% ஓட்டங்களை எடுக்கிறாரு அப்படின்னா, அப்போ 250ஆல மல்டிபிள் பண்ணா 250 வரும். அப்போ இது வந்து இதுதானப்பா அவங்க எடுத்த ஓட்டங்கள். அப்ப ஆவரேஜ் ஓட்டங்கள், சராசரி ஓட்டம். அப்போ இது வந்து 1 மடங்குனா, இதால இதை அடிச்சோம்னா
இது வந்து 2, இது எவ்வளோப்பா வரும் 5ன்னு இருக்கும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 2 ரேஷியோ அப்படின்னா, ஏன்னா வந்து இது 100ன்னு இருந்தது. ஏன்னா எப்போதுமே பெர்சன்டேஜ் எடுக்கும்போது நம்ம 100ன்னு தானே சாமி எடுப்போம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 250 ஓட்டங்கள் அவர் வந்து எடுத்து கொடுக்குறாரு. யாரும் இந்த புதுசா வந்தவர் குழுவுல எடுத்த சராசரி ஓட்டத்தை போல 250 ஓட்டங்கள் அவர் எடுத்து கொடுக்குறாரு. அப்படி எடுத்து கொடுக்கறனால ஒட்டுமொத்த சராசரி 30% அதிகரிக்கலாம். நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். அப்போ அவர் எவ்வளவு வந்து எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து எவ்வளவு எடுத்து கொடுக்குறாருன்னா 2 எக்ஸ் இருந்ததுன்னா அது 5 எக்ஸா மாத்தி கொடுக்குறாராம். அப்போ 1 எக்ஸ் எவ்வளவா இருக்கும்பா? 2 எக்ஸ் 42 எக்ஸ், அதாவது 2 ரேஷியோ 42 எக்ஸ். ஏன்னா 42ங்கிறது அவங்களோட குழுவோட சராசரி. இனிஷியலா அவ்வளவு இருந்துச்சு. இப்ப ரிசல்ட் 5 எக்ஸா மாத்துது. அப்போ எவ்வளவு வரும்? அடிச்சோம்னா 21. அப்போ ஒரு ரேஷியோ 21. அப்ப 5 ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 105 இருக்கும். அப்போ 5 ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? 105 எக்ஸா இருக்குமா இருக்காதாப்பா? 105 எக்ஸ். இது யாரோடதுப்பா? அவரோட ஸ்கோரு. அவரோட ஸ்கோரா? இப்ப அவரோட ஸ்கோரை அவங்க எடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ, எத்தனை கிரிக்கெட் பிளேயர் இருந்தாங்களோ அவங்களோட சேர்த்தானே ஆட் பண்ணி ஆகணும். அப்ப ஆட் பண்ணா என்ன ஆகும்பா? அப்போ 105 எக்ஸ் பிளஸ் ஒரு 42 எக்ஸ் எவ்வளவுப்பா வரும்? 7, 4, 1, 147 எக்ஸ். மொத்தமா சம் எல்லாம் ஆட் பண்ணிட்டா. அப்படி ஆட் பண்ணா 147 எக்ஸ் வருதாப்பா. இதுதான் அந்த இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே வருது பாருங்க, அந்த பிளேயரோட சேர்ந்து மொத்தமா 147 எக்ஸ் வந்துருச்சு அவங்களோட ஆவரேஜ். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஒட்டுமொத்த சராசரி 30% அதிகரிக்கலாம். அப்போ அவங்களோட ஒட்டுமொத்த சராசரி அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த சராசரி எவ்வளவு? 147. அதுல 30% அதிகரிக்கலாம். 30% அதிகரிக்கலாம். அப்போ இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அவங்க மொத்தமா வந்து 42 எக்ஸ், அது கூட என்ன சொல்றாங்க? அது கூட 147 எக்ஸ் சேர்த்துறான். இப்போ 42 எக்ஸ்ங்கிறது அவங்க முன்னாடி இருந்ததுப்பா. இப்ப 147 எக்ஸ்ங்கிறது இப்போ புதுசா வந்த அந்த ஒரு ஆள் இருக்கு அப்படி இல்ல, அவர் வந்து எடுத்தது. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் சம் பண்ணோம்னா கீழே என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 1. ஏன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? முன்னாடி எக்ஸ் பேர் இருந்தாங்க. இப்போ ஒரு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க சேர்ந்தாங்க எக்ஸ் பிளஸ் 1. அப்போ அவங்களோட ஆவரேஜ் என்னவா இருக்கும்? அப்போ என்ன சொல்றாங்க? 30% அதிகரிக்குதான். அப்போ முன்னாடி இருந்த ஆவரேஜ் என்னப்பா? 142. அப்போ 42 கூட 42 எக்ஸ் கூட 30% அதிகரிக்குதான். அப்போ 100 பிளஸ் 30 130%. நல்லா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். முன்னாடி 42 எக்ஸ் அது சம்மியா? ஓகேவா? அப்போ இங்க வந்து முன்னாடி இருந்த ஆவரேஜ் போல ஒரே நிமிஷம், இங்க எக்ஸ் வராது. ஏன்னா ஆவரேஜ் வந்து 42 தானே. அவங்க என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த சராசரி 30% அதிகரிக்குதான். அப்ப 42 ஒட்டுமொத்த சராசரி முன்னாடி இருந்ததை விட 42 எக்ஸ்ங்கிறது சம்மு. ஓகேவா? 42 எக்ஸ்ங்கிறது சம்மு, 42ங்கிறது தான் ஆவரேஜ். கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அப்போ அடிக்கலாமா? அடிச்சோம்னா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடிக்கலாமா? அடிக்கலாம். வேற என்ன பண்ணலாம்? இதை 2ஆல் அடிச்சா எவ்வளவுப்பா? 5. இது 2ஆல் அடிச்சா 21. கரெக்டா? 21. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? பண்ணலாமா? 21ஐயும் 13ஐயும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 21ஐயும் 13ஐயும் பெருக்கினா 3 6 7 7 அப்புறம் 2 273. சிம்பிளிஃபை பண்றேன். ஈக்குவல் டு இந்த 5 மேல போகட்டும். 147ஐயும் 42ஐயும் பெருக்கணும்னா கூட்டணும்னா எவ்வளவு வரும்? எவ்வளவுப்பா வரும்? 981 எக்ஸ் இன்ட்டு 5. 5ஆல போய் பெருக்கிறேன். இந்த பக்கம் நான் என்ன பண்ணணும்? எக்ஸ் பிளஸ் 1ஆல பெருக்கிறேன். கரெக்டா? இந்த எக்ஸ் பிளஸ் 1 இந்த பக்கம் மேல போகும். கிளியரா? அப்போ என்ன பண்ணலாம்? 5ஆல இதை பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும்? பெருக்கலாமா? 5ஆல பெருக்கணும்னா 500 945.
945x ஈக்குவல் டு 273x பிளஸ் 273. அப்போ இந்த 273 இந்த பக்கம் வந்துச்சுன்னா எவ்வளவா இருக்கும்? 273x இந்த பக்கம் வந்ததுன்னா 5ல இருந்து 3 போச்சுன்னா 2. இங்க என்னப்பா வரும்? 3ல இருந்து 6ன்னு வருமா? 6. இங்க என்ன இருக்கும்? மறுபடியும் இங்க என்ன இருக்கும்? 8 6 62x ஈக்குவல் டு 273. ஆனா எனக்கு ஆன்சர் வந்து 4x தான் வரணும். எங்கேயோ சொதப்பிட்டேன். ஆனா இதுக்கு ஆன்சர் வரும், கண்டிப்பாக வரணும். $147 வராது. ஐ திங்க் வந்து 105 தான் போடணும். சரி, ஓகே. இப்போ நான் இதை பார்த்துட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வரும். எக்ஸ் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸோட 4 கிரிக்கெட் பிளேயரோட சராசரி தான் 42ன்னு வரும். ஸோ 105 நமக்கு போட்டால் இங்கே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் 2 கூட்டணும்னு நமக்கு எவ்வளோ வரும்? 147. ஒரே ஒரு நிமிஷங்க, ட்ரை பண்ணிடுவோம். $147. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இதால் இதை அடிச்சோம் நமக்கு எவ்வளோ வருது? 273. 273 எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே எவ்வளோ வரும்? இந்த 5 மேலால் போயிருக்குன்னா என்ன வரும்? 50 50 200 700 735. 273 எக்ஸ் ப்ளஸ் 273. அப்போ இந்த 273 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன வரும்? ஓகே, 2. இங்கே என்ன வரும்? 2 2 6. அடுத்து என்ன இருக்கும்? 6 6ங்கும்போது இங்கே 4 இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 273. ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரல. பார்க்கலாம், எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேன். எங்கே பண்ணியிருக்கேன்னு தான் தெரியல. சரி, ஓகேப்பா. ஸோ இந்த சம் மட்டும் நீங்கள் இது வச்சுக்கோங்க, நான் பார்க்குறேன். இல்லை கொஷின்ஸில் எங்கேயாவது கன்வெர்ட் பண்ணும்போது தப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சரிப்பா. ஸோ இந்த சம் மட்டும் டவுட்டில் வச்சுருங்க. நான் வந்து அடுத்த செஷனில் நான் இதை வந்து நான் எடுத்துட்டோ இல்லை நான் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறப்பா. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஒரு சம் மட்டும் இன்டோ தப்பு பண்ணியிருக்கேன். சம் கரெக்டானு தெரியல. சம் கரெக்டானு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 எண்கள் கொடுக்கப்பட்டன. அவற்றில் இரண்டாவது எண் முதல் எண்ணின் 3 மடங்காகும். ஓகேவா? மொத்தம் 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். இதுல 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல இரண்டாவது எண் முதல் எண்ணின் 3 மடங்காகும். அப்போ முதல் எண் 1 மடங்கா இருந்ததுன்னா, இங்க பாருங்க, நான் வேற கலர்ல போட்டுறேன். முதல் எண் 1 மடங்கா இருந்ததுன்னா முதல் எண்ணின் 3 மடங்கா. யாரு? ரெண்டாவது எண்ணை பத்தி சொல்றாங்க. முதல் எண் எப்படி இருக்கோ அதை விட 3 மடங்கு. அப்ப முதல் எண் 1 மடங்குன்னு எடுத்தனா அப்ப ரெண்டாவது எண் எப்படி இருக்கும்? 3 மடங்கா இருக்கும். அப்போ முதல் எண் 1 மடங்கா இருந்ததுன்னா இரண்டாவது எண் முதல் எண்ணை விட 3 மடங்கா இருக்கும். அப்போ இது 1 3ஆல மல்டிபிள் பண்ணா 3ன்னு கிடைச்சிடும். மூன்றாவது எண்ணின் 2 மடங்காக வரும். அப்போ மூன்றாவது எண் 1 மடங்கா இருந்தா, மூன்றாவது எண் 1 மடங்கா இருந்தா இந்த ரெண்டாவது எண் 2 மடங்கா இருக்கும்.
புரியுதா? புரியல? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். எதை பத்தி சொல்றாங்கன்னா, 2வது எண்ணை பத்தி தான் சொல்றாங்க. 2வது எண் எப்படியாப்பட்ட ஆள்னா, மொத எண்ணுல 3 மடங்கா இருக்கும். அப்போ மொத எண் வந்து நான் 1 மடங்குன்னு நானா எடுத்துக்கிட்டேன்னா, 1 பெருக்கல் 3 மடங்குன்னா 3 மடங்குங்கிறப்போ மல்டிபிள். அப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு 1 பெருக்கல் 3 3ன்னு கிடைச்சிடும். புரியுதாப்பா? 3 மடங்கு. 1 பெருக்கல் 3 3. அடுத்து சொல்றாங்க அந்த 2வது எண்ணை பத்தியே சொல்றாங்க. 3வது எண்ணுல 2 மடங்கு. அப்போ 3வது எண் இது. இந்த 3வது எண்ல 2 மடங்காப்பா. அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா, அப்போ மொத எண் 3வது எண் 1 மடங்கு நான் எடுத்தேன்னா 2வது எண் 2 மடங்கா இருக்கும். அப்போ இது ரேஷியோல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போடுவோம்? இங்க இங்க 3 இருக்கா? அப்ப நம்ம இங்க என்னன்னு போடுவோம்? 3 தான் நம்ம போடுவோம். நம்ம இங்கேயும் 3 தான் போடுவோம். இங்க என்ன போடுவோம்? 2ன்னு போடுவோமா? 2ன்னு நம்ம போடுவோம். அப்போ நம்ம பெருக்கணும்னா என்ன ஆகும்? 2 6 3 பெருக்கல் 2 6 ஓர் 3 3. அப்போ 3 எண்களோட ரேஷியோ கிடைச்சிருச்சா? இது 2 இது 6 இது 3. இப்ப பாருங்க மொத எண் 2 மடங்கா இருந்தா 2வது எண் எப்படி இருக்கணுமா? 2வது எண்ணை விட 3 மடங்கா இருக்கணும். அப்ப 2வது எண் வந்து முத எண் வந்து 2 மடங்கா இருந்ததுன்னா 2வது எண் எப்படி இருக்கணுமா? 3 மடங்கு. 2 பெருக்கல் 3 6 வந்துச்சு. 3வது எண்ணை விட 2 மடங்கா இருக்கணும். அப்ப 3வது எண் 3 இருந்ததுன்னா 2 மடங்குனா 3 பெருக்கல் 2 2வது நம்பர் 6 வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 3 எண்களின் சராசரி. அப்போ இது எல்லாமே ரேஷியோ தானப்பா. அப்போ ரேஷியோ தானே. அப்போ ஆர்ன்னு நானா போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? சம் பண்ணலாமா? எல்லாத்தையும் சம் பண்ணா 2 + 3 6 3 5 5 ஒரு 6 11. 11 ரேஷியோ டிவைடட் பை சம் எவ்வளோ? 3. மொத்தம் எத்தனை நம்பர்? 3 நம்பர். ஈக்குவல் டு 66. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? அப்போ ஆர் ஈக்குவல் டு ஓர் 11 11 6 11 66. அப்போ ஒரு ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோப்பா? 18. ஒரு ரேஷியோ 18னா முதல் எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல் எண் 2 ரேஷியோ. ஒரு ரேஷியோ 18னா 2 ரேஷியோ 36 இருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய்யின் சராசரி 400 ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட சராசரி 400 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 400 பெருக்கல் 2 நம்பர் இருக்கு இல்லையா எக்ஸ் ஒய்ன்னு, அதனால 800 ஆயிடும். எக்ஸ் ஒய்யின் விகிதம் பார்த்தீங்கன்னா 3 ரேஷியோ 7 ரேஷியோ. மொத்தம் எத்தனை ரேஷியோ? 10 ரேஷியோ. அப்போ இந்த ரேஷியோ எவ்வளவா இருக்கும்? ஒரு ரேஷியோ 10 ரேஷியோ 800னா ஒரு ரேஷியோ 80 இருக்கும். அப்போ இது எவ்வளவா இருக்கும்? 80 பெருக்கல் 3 240 இருக்கும். ஒரு ரேஷியோ 80னா 8 பெருக்கல் 7 பெருக்கல் 80 எவ்வளோ? 560 இருக்கும். ரெண்டையும் கூட்டி பாருங்க 800. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஒய் மைனஸ் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒய்ங்கிறது எவ்வளோ? 560. எக்ஸுங்கிறது எவ்வளோ? 240. அப்போ எவ்வளோப்பா? 320 வருமா? 320. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி சரியான. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 11 இன்னிங்ஸ்களுக்கு பிறகு ஒரு மட்டையாளர்களின் சராசரி ஓட்டம் 52 ஆகும். 13 ஓட்டங்களுக்கு பிறகு சராசரி 54ஆக அதிகரிக்கிறது. அந்த மட்டையாளர் 13வது இன்னிங்ஸில் முந்தைய இன்னிங்ஸை விட 16 ஓட்டங்கள் அதிகமாக எடுத்திருந்தால் அவர் 12வது இன்னிங்ஸில் எத்தனை ஓட்டம் எடுத்திருப்பார்? நல்ல கேள்வி. பாருங்கப்பா. இப்போ 11 இன்னிங்ஸ் 11 இன்னிங்ஸ்ல அவரோட சராசரி 52. அப்ப அவரோட கூடுதல் எவ்வளவா இருக்கும்? 11 பெருக்கல் 52 எவ்வளோப்பா? எவ்வளோ? 2 7 5. ஓகேவா? 572 ரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 11 மேட்ச்ல அடிச்சாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 13 இன்னிங்ஸோட முடிவுல அவங்களோட ஆவரேஜ் 54 அதிகரிச்சிட்டாங்க. எத்தனை இன்னிங்ஸ்? மொத்தம் 13 இன்னிங்ஸ். அப்போ 13 பெருக்கல் 54 பெருக்கி பார்க்கலாமா? 13 பெருக்கல் 54 முன்னாங்க 12க்கு 2 மீதி 1 15 19 20க்கு 0 மீதி 2 7. அப்போ
702 ரன்ஸ் அடிச்சிடுறாங்க. அப்போ 11 இன்னிங்ஸ் வரைக்குமே 572 தான் அடிச்சிடறாங்க. அப்போ அதுக்கப்புறமா 13வது இன்னிங்ஸோட முடிவுல 702 அடிச்சிடறாங்க. அப்போ 12வது இன்னிங்ஸும் 13வது இன்னிங்ஸும் 2 இன்னிங்ஸ்ல எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க? 702 இருந்து 570 போச்சுன்னா எவ்வளவு சாமி? எவ்வளவு போகும்? 0. அதுக்கப்புறமா இங்க எவ்வளவு இருக்கும்? 3, 1. 130 ரன்ஸ் வந்து 2 மேட்சஸ்லயும் 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து, அதாவது 12வது இன்னிங்ஸும் 13வது இன்னிங்ஸ்ல மட்டும் 130 ரன் அடிச்சிடறாங்க. இதுதான் சரியானது. இப்ப என்ன சொல்றாங்க? அந்த மட்டையாளர் 13வது இன்னிங்ஸின் முந்தைய இன்னிங்ஸை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா அடிச்சாங்களா? 16 ரன் சேர்த்து அடிச்சிடறாங்களா? அப்போ இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அவரு 12வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிச்சிருப்பாருன்னு கேக்குறாரு. அப்போ 12வது இன்னிங்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 13வது இன்னிங்ஸை பத்தி சொல்றாங்க. முந்தைய இன்னிங்ஸ் 13வது இன்னிங்ஸ் வந்து முந்தைய இன்னிங்ஸ் என்னவா இருக்கும்? 13க்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 12வது இன்னிங்ஸா இருக்கும். அந்த 12வது இன்னிங்ஸை விட 16 ரன் எக்ஸ்ட்ரா எடுத்துறாரு. 16 ஓட்டங்கள் அதிகமாக எடுத்துறாரு. அப்போ முந்தைய இன்னிங்ஸை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அதை விட எவ்வளவு அதிகம் அடிச்சிடறாராம்? 16 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிடறாரு. யாரு? அந்த 13வது இன்னிங்ஸ்ல முந்தைய இன்னிங்ஸை விட 16 அதிகமாக அடிச்சிடறாரு. நம்ம ஏன் சார் எக்ஸ்ன்னு வச்சோம்? 12வது இன்னிங்ஸை பத்தி தான் அவன் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். அப்போ இது எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 16. அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருமா? 130 ரன் வருதான். புரியுதா புரியலையா சாமி? அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ 2x இருக்குமா? அப்போ 2x பிளஸ் 16 ஈக்குவல் டு 130. அப்போ 2x ஈக்குவல் டு 130 இருந்து 16 போச்சுன்னா 114. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும்? 5, 7 இருக்கும். அப்போ x வந்து 5, 7 இருக்கும். 57 ரன்ஸ் வந்து எந்த இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க தலைவன்? ஆப்ஷன் பி 12வது இன்னிங்ஸ்ல. ஏன்னா 12வது இன்னிங்ஸ் தானே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அவங்க 12வது இன்னிங்ஸ்ல தானே எத்தனை ஓட்டங்கள் எடுத்தாருன்னு கேட்டாரு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அதுவே பாத்தீங்கன்னா 13வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாரு? 12வது இன்னிங்ஸ்ல 57. அப்ப 13வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிச்சிருப்பாரு? ஒரு 16 ரன் சேர்த்து அடிச்சிருப்பாரு. எவ்வளவு ரன்? ஒரு 16 ரன் சேர்த்து அடிச்சிருப்பாரு. பிளஸ் ஒரு 16 ரன் அடிச்சிருப்பாரு. அப்போ எவ்வளவு ஆகும்? 3 மேல 1 7. 73 ரன்ஸ் வந்து எந்த மேட்ச்ல நடத்திருப்பாரு அப்படின்னு கேட்டா 13வது இன்னிங்ஸ்ல அடிச்சிருப்பாரு. ரெண்டையும் கூட்டி பாருங்க, 130 வழியாந்துரும். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 57 ரன்ஸ் தான் அந்த 12வது இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காங்க. கிளியரா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பா. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி கொஸ்டின் தான் இதுவுமே. இங்க 11 இன்னிங்ஸா, இங்க 12 இன்னிங்ஸ். அங்க ஆவரேஜ் எவ்வளோ? 52. இங்க ஆவரேஜ் எவ்வளோ? 55. இங்க அங்க 11 இன்னிங்ஸ்னால 13 இன்னிங்ஸ் வரைக்கும் போச்சு. இங்க 12 இன்னிங்ஸ்ங்கிறனால இங்க 14 இன்னிங்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அவன் முன்னாடி கொஸ்டின் என்ன கேட்டான்? 12வது இன்னிங்ஸ் கேட்டானா, இங்க 13வது இன்னிங்ஸ் கேட்டிருக்கான். சிம்பிள், ஒன் லைன்ல. ஓகேவா? இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த சம் நீங்க ட்ரை பண்றீங்களா? நானே ட்ரை பண்ணிட்டுமா? சரி பாருங்க. 12 இன்னிங்ஸ் உள்ள, அப்போ 12 இன்னிங்ஸோட சம் எவ்வளவா இருக்கும்? 12 பெருக்கல் 55 எவ்வளவா இருக்கும்? 550 ஒரு 150 660 ரன்ஸா இருக்கும். அப்போ 12 இன்னிங்ஸ்ல 660 ரன் அடிச்சிடறாங்க. 14வது இன்னிங்ஸ்க்கு பிறகு அப்போ 14 இன்னிங்ஸ்ல எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு ஆவரேஜா? 60 மாறிடுது. அப்போ 14 பெருக்கல் 60 எவ்வளோ? 84. ஒரு 0 சேர்க்கலாம், 840. அப்போ 13வது இன்னிங்ஸ் பிளஸ் 14வது இன்னிங்ஸ், இந்த 2 இன்னிங்ஸ்ல மட்டுமே அவங்க எவ்வளவு அடிச்சிருப்பாங்க? ஒரு 0. 14ல இருந்து 6 போச்சுன்னா 8. 8 1 180 ரன்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 13வது இன்னிங்ஸ் 14வது இன்னிங்ஸ்ல அடிச்சிருப்பாங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? அதே மாதிரி என்ன கேக்குறாங்க? 13வது இன்னிங்ஸ்ல இருந்து கேட்கறதுனால 13 நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 14 என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, 14வது இன்னிங்ஸ் வந்து முந்தைய, அதாவது 13வது இன்னிங்ஸை விட 20 ரன்கள் அதிகமா எடுத்துறாராம். அப்போ முன்னாடி இருந்த சம்ல 16 அதிகமா எடுத்தாரு. அதனால எக்ஸ் பிளஸ் 16. இங்க 20 ரன் அதிகமா இருக்கனால எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் எவ்வளவு? 180. அவ்வளவுதான் முடிஞ்சியா? அப்போ இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ். அப்போ
2x ஈக்குவல் 2x + 20 ஈக்குவல் டு 180. அப்போ 2x ஈக்குவல் டு 180லேருந்து இந்த 20 போச்சுன்னா 160. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோவா இருக்கும்? 80 ரன்னாக இருக்கும். அப்போ அவன் 13வது இன்னிங்ஸ்ல மட்டும் எத்தனை ரன் அடிச்சிருப்பா? அப்படி 80 ரன் அடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 14வது இன்னிங்ஸ்ல எவ்வளவு அடிச்சிருப்பாரு? 14வது இன்னிங்ஸ்ல எவ்வளவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 20. அப்போ எவ்வளவா இருக்கும்? 80 + 20 100 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. 14வது இன்னிங்ஸ்ல 100, 13வது இன்னிங்ஸ்ல 80 அடிச்சிருப்பாங்க. 180 கரெக்டா வந்துருச்சா? சூப்பர், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கேள்வி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதான் லாஸ்ட் கொஸ்டின், இதோட முடிச்சிடலாம். ஜேம்ஸ் கணிதம் மற்றும் கணிதம், அறிவியல் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்களில் பெற்ற சராசரி மதிப்பெண்கள் 89. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கா? மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, 3 சப்ஜெக்ட்ல சேர்த்து எவ்வளவா? 89 ஆவரேஜா, சராசரியா. அப்போ அவங்களோட சம் எவ்வளவா இருக்கும்? 89 பெருக்கல் 3 240, ஒரு 27, 267 மார்க்ஸ் வந்து அவங்க மூணு சப்ஜெக்ட்லயும் சேர்த்து அந்த ஜேம்ஸ் எடுத்திருக்கா. அப்படி மொழி பாடத்தின் மதிப்பெண்ணை சேர்த்தால், மொழிப்பாடம்னா லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேப்பர், தமிழோ இங்கிலீஷோ மற்றபடி ஹிந்தி ஏதோ ஒன்று, ஓகேவா? அதை சேர்த்தா சராசரி 88.25. அப்போ ஆல்ரெடி 3 சப்ஜெக்ட் இருக்கு, மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி இருக்கு. அதோட சேர்த்து லாங்குவேஜ் சேர்த்தா மொத்தம் 4 சப்ஜெக்ட். அப்போ 4 சப்ஜெக்டுக்கும் சேர்த்தா எவ்வளவு வருதான்? 88.25 கிடைக்குதாப்பா. அப்போ நான் பெருக்குன்னா மொத்தமா சம் 4 பாடத்தோட சப்ஜெக்டோட சம் எவ்வளவா இருந்திருக்கும்? 80ஆல 4 பெருக்குன்னா 320. அப்புறமா வந்து 320 8ஆல 4 பெருக்குன்னா 32. 0.2ஆல 4 பெருக்குன்னா 1. கூட்டினா எவ்வளவு வரும்? 3, 5, 3. கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஓகேவா? அப்போ 353. அப்போ 4 சப்ஜெக்ட் எது? மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, லாங்குவேஜ், 4 சப்ஜெக்ட் நீங்க சேர்த்தா 353 மார்க் வந்து அவர் எடுத்திருக்காரு. அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? மொழி பாடத்துல மட்டும், லாங்குவேஜ்ல மட்டும் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்போ லாங்குவேஜ்ல மட்டும் எவ்வளவா இருக்கும்? அப்போ 353ல இருந்து 267 போச்சுன்னா 13ல இருந்து 7 போச்சுன்னா 6. 6ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. 86 மார்க்ஸ் வந்து லாங்குவேஜ்ல மட்டும் அவர் எடுத்திருப்பாரு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். போதுமானதுப்பா. சீரியஸாவே நிறைய சம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிப்போம். அந்த சம் மட்டும் நான் வந்து அடுத்த செஷன்லயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மிக்ஸ்டு ஜென்ரல் செஷன் வந்துன்னா நான் அதை டிஸ்கஸ் பண்றேன், ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரோலிங் ஆகுது, ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்க எல்லாருமே பார்க்குறேன். இதுவே போதுமானது தான் உங்க ஆவரேஜ்க்கு, ஓகேவா? அடுத்த டாபிக்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புரியலன்னா திருப்பி பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரியும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.